இருக்கீங்க கரெக்ட் ரைட் ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னோட ஆடியோ அண்ட் தென் வீடியோ கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம் am I audible clearly so hope you guys can hear me yes it is connected so நல்லா படிச்சிட்டு இருப்பீங்க ரைட் okay so நேத்திக்கு நம்ம abcd type of questions பார்த்தோம் it is compulsory question most wanted correctா so அதோட pdf இந்த live முடிச்சிட்டு definitely I'll send you guys through whatsapp and then community channel யாரெல்லாம் இருக்கீங்களோ நான் அங்கேயும் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் okay so after this live I'll update you the ரெண்டு பிடிஎஃப்பும் ஸோ கன்வர்ஷன் பிடிஎஃப் ஆஸ் வெல் அஸ் ஏபிசிடி டைப் ஆஃப் கொஸ்டினோட பிடிஎஃப்பும் ஐ வில் சென்ட் யூ ஓகே எஸ் எவ்ரி திங் இஸ் கிளியர் ரைட் ஓகே ஹர்ஷ் வி வில் ஸ்டார்ட் ஓகே ஹவ் ஆர் யூ ஆல் கைஸ் 5 பீப்புள்ஸ் லைவ்ல இருக்கீங்க பட் என்ன சாட்ல ஒரே ஒருத்தர் தான் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் கேட்குறது பிடிஎஃப் தான் அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த கன்வர்ஷன் முடிச்சுட்டு ஐ வில் டெஃபினெட்லி சென்ட் யூ கைஸ் த்ரூ வாட்ஸ்அப் அண்ட் யாரெல்லாம் நம்ம 20 ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச்ல இருக்கீங்களோ அவங்களுக்கும் நான் சென்ட் பண்ணுறேன் ஸோ நேற்றுக்கு கொஞ்சம் ஒர்க் ஆயிடுச்சு தட்ஸ் வை ஐ டென்ட் செக் அவுட் த ஜி சாட் ஸோ ஜி சாட்டோட ரிப்ளையும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் முடிச்சுட்டு ஐ கிவ் யூ ஓகே ஸோ இப்போ நம்ம குயிக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் த கன்வர்ஷன்ஸ் ஓகே ஸோ யாரெல்லாம் கிளாஸில் இருக்கீங்களோ சே எஸ் மேம் லெட்ஸ் ஸ்டார்ட் எஸ் ஸோ யாரெல்லாம் கிளாஸில் இருக்கீங்க எஸ் we will start guys so இன்னைக்கு நம்ம பார்க்க போறது organic conversions இதுலயும் யூசுவலா வந்து கொஞ்சம் difficulties இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க கரெக்ட்டா so organic conversion பொறுத்த அளவுக்கு ஒரு சில certain type of questions இருக்கு அதுல இருந்து கண்டிப்பா வரும் அது என்னென்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே அதுக்கு முன்னாடி organic conversion நீங்க பண்ற மாதிரி இருந்ததுன்னா you should think it backwards okay கொஞ்சம் backwardsல யோசிச்சு பாருங்க hello ரம்யா good morning super guys okay so think it backwards first reactant oda structure product oda structure எழுதிட்டு கொஞ்சம் backwardsல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா கிடைச்சிரும் இந்த கன்வர்ஷனும் சரி abcd டைப்பும் சரி இது எழுதணும் அட்டெண்ட் பண்ணணும் அப்படினா கண்டிப்பா நீங்க புக்கின் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஓகே as well as book back question இது ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படினா sure definitely you can do your best okay கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் okay good morning guys we will start so again important information நம்ம Xylem la 27th of this month crash course batch start ஆகுது if you are interested in the need so கண்டிப்பா இந்த batch attend பண்ணுங்க so course fee பாத்தீங்கன்னா it's 10,000 plus GST okay yeah so இங்க லிஸ்டா இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே நம்ம Xylem la first year படிச்ச 50 plus students yeah ஷியோர் ஹர்ஷ் கண்டிப்பா கேளுங்க என்ன டவுட்ஸ்னாலும் ப்ளீஸ் ஆஸ்க் ஓகே இன்னைக்கு ஈவினிங்கும் 6 o'clock ஒரு லைவ் இருக்கு ஸோ அந்த 6 o'clock லைவ்லையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட கொஷின்ஸை போஸ்ட் பண்ணலாம் நீங்கள் படித்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் டவுட் இருக்கோ அது எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஐ கிவ் யூ அன் ஆன்சர் ஓகே எஸ் ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கால் திஸ் நம்பர் அண்ட் தென் கன்ஃபார்ம் யுவர் சீட் லெட்ஸ் ஸ்டார்ட் த கொஷின் ஃபர்ஸ்ட் கொஷின் சி ஒரு சில கன்வர்ஷன்ஸ் மட்டும்தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பேலன்ஸ் எல்லாமே வந்து வெரி வெரி சிம்பிள் ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்வர்ஷன்னாலே இங்கிருந்தெல்லாம் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு இருக்கு கரெக்ட் ரைட் அதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன் சி ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே பிரைமரி ஆல்கஹால் ஓகே அது மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கொடுத்தீங்கன்னா it will become aldehyde so mild oxidizing agent primary alcohol க்கு கொடுக்கும்போது aldehyde ஆ மாறும் இந்த aldehyde நான் எப்படி carboxylic acid ஆ மாத்தலாம் I can convert this into mild oxidizing agent again so இது மாதிரி questions கண்டிப்பா வரதுக்கு chances இருக்கு இப்போ நான் உங்களுக்கு just highlights கொடுக்கிறேன் எப்படியெல்லாம் conversions வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு so alcohol aldehyde ஆ மாறிச்சு or else carboxylic acid ஆ மாறிச்சுனா கண்டிப்பா அங்க oxidizing agent ஓட ரோல் இருக்கு okay what is the difference between SN1 and SN2 reaction in terms of mechanism and rate super question harsh இந்த இது முடிச்சிட்டு I'll give you an answer okay yes now let's come to the secondary alcohol so secondary alcohol கூட நீங்க mild oxidizing agent ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ketone okay so ketone நீங்க again strong oxidizing agent
ஹீட்டிங் பண்ணும்போது மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். ஸோ தட் த கன்வர்ஷன் வில் பி வெரி வெரி ஈஸி. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், இதோட பேக்வேர்ட்ஸ். ஓகே, இதோட பேக்வேர்ட்ஸ் பண்ணா ஆல்டிஹைட் டு பிரைமரி ஆல்கஹாலா மாற்ற முடியும். எப்போ? அதுக்கு நான் ரெடியூசிங் ஏஜென்ட் கொடுக்கணும். ஸோ ஆல்டிஹைட் டு பிரைமரி ஆல்கஹால் என்னது? ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, அதே மாதிரி கீட்டோன். ஸோ கீட்டோன் டு பிரைமரி ஆல்கஹாலா மாற்றணும்னா ரெடியூசிங் ஏஜென்ட். ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் எவ்ரிதிங் வில் பி வெரி 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 ஈஸி. நெக்ஸ்ட் ஐ வில் டெல் யூ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுல இருந்து क्वेश्चंस கேட்டுட்டே இருக்காங்க. கன்வர்ஷன்ஸ்னாலே இதுல இருந்து क्वेश्चंस இருக்கு. ஓகே, என்ன क्वेश्चन பாத்துறலாமா? உங்ககிட்ட ஃபார்மால்டிஹைட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதர் than ஃபார்மால்டிஹைட் எனி அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட் இருக்கு. And then what is one more? ketone. இப்போ நான் எடுத்திருக்கிறது எல்லாமே கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். இது எல்லாமே very special for the organic conversion. Organic conversionனாலே கண்டிப்பா இந்த क्वेश्चंस இருக்கு. So formaldehyde, aliphatic aldehyde, ketone. இது கூட Grignard reagent ஆட் பண்றாங்க. நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். So what is Grignard reagent? RMgX. So Grignard reagent ஆட் பண்ணும்போது primary alcohol, இங்க பாத்தீங்கன்னா it is secondary alcohol, இங்க பாத்தீங்கன்னா it is tertiary alcohol. So sometimes உங்களோட ப்ராடக்ட்ல tertiary alcohol இருக்கு. அப்ப ப்ராடக்ட்ல tertiary alcohol இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க இமிடியேட்டா என்ன யோசிக்கணும்? அது ketone plus Grignard reagent தான் இருக்கும். ketone plus Grignard reagent தான் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? That will give you a tertiary alcohol. Okay guys, keep it in mind. அதுதான் உங்களுக்கு tertiary alcohol கொடுக்கும். Then very important reaction, இது often கேட்டுட்டே இருக்காங்க. Halfman bromamide degradation reaction. ஒரு கார்பன் ஆட்டம் கம்மியாகிற மாதிரி இருக்கு அப்படினா, okay, இந்த reaction very familiar. So one carbon atom less ஆகிற மாதிரி இருந்தாலே please think it about Halfman bromamide degradation. Okay, Halfman bromamide degradation தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. one carbon atom less இருக்கும்போது. அதுக்கு அடுத்து yes, ஹர்ஷ் நம்மளோட question of the day பார்க்கலன்னு நினைக்கிறேன். So question of the dayல why phenol is more acidic than alcoholக்கு நான் explanation கொடுத்திருக்கேன். Go and check it out. Okay, Halfman bromamide degradation. So இது மாதிரி இருக்கிற questions. So certain type of questionsல இருந்து மட்டும் தான் நம்மளுக்கு conversions கேட்டுட்டே இருக்காங்க. So please focus. Once அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா it will be very easy. And இன்னொரு important உங்களுக்கு ஒரு point சொல்றேன் பாருங்க. one carbon atom lessனா Halfman bromamide யோசிச்சு பாருங்கன்னு சொன்னேன். கரெக்டா? ஓகே, இதுவே 2 carbon atom லெஸ்ஸா இருக்கு. ஓகே, so எத்தனை carbon atom? 2 carbon atom. no, 2 carbon atoms or else double ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கார்பன் என்ன ஆகுது? டபுள் ஆகுது. அந்த கேஸ்ல நீங்க என்ன யோசிக்கணும்னா ஆல்டால் யோசிக்கணும். பிகாஸ் நீங்க எத்தனால் எடுக்கிறீங்க. எத்தனால் எடுக்கும் போது ஆல்டால் கண்டென்சேஷன்ல ப்ராடக்ட் என்ன கிடைக்குது? பியூட்டன் கிடைக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிற ஒரு அவுட்லைனை நம்மளோட மைண்டுக்குள்ள ஏற்றிக்கணும். ஸோ ஒரு கார்பன் கம்மி ஆகுதா? Halfman bromamide. ஸோ டபுள் த டைம் கார்பன் ஆகுதா? அது எய்தர் உட்ஸ் ரியாக்ஷன் இருக்கலாம். பட் உட்ஸ் ரியாக்ஷன் லாஸ்ட் இயர் சிலபஸ். பட் இந்த இயர் சிலபஸ் பேஸ் பண்ணி நான் என்ன சொல்லலாம்னா கார்பன் டபுள் ஆகும் போது கண்டிப்பா அது ஆல்டாலா இருக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, கீப் இட் இன் மைண்ட். ஸோ தட் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நான் இங்க கொடுத்துருக்கிறது ஒரு 5 டைப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பட் இது இல்லாம ஈவன் நீங்க வந்து ஒரு almost 10 to 15 நீங்க எடுத்தீங்கனாலே conversions ரொம்ப ரொம்ப simple. Okay, so now let's start. We don't want to waste time. Before that, okay, ஒரு சில questionக்கு நம்ம reply பண்ணிடலாம். ஹர்ஷ் கேட்டிருக்காங்க, why phenol is more acidic than alcohol? Acidic strength பேஸ் பண்ணி ஒரு detailing question of the day நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணிருக்கேன். It will literally take 10 to 15 minutes. நீங்க carboxylic acid acidic strength படிச்சுக்கலாம், as well as alcohol phenol acidic strength படிச்சுக்கலாம். But the answer for this question என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா phenol ஓட conjugate base more stable. Okay, what is the structure of phenol? It is C6H5OH. Correct, right? So இதுல இருந்து நான் ஒரு ஹைட்ரஜனை வெளியில துரத்தியாச்சு. ஏன்னா அப்பதான் அது ஆசிடா மாறும். phenol இருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியில போச்சுன்னா தான் it is called as acid, right? அப்போ phenol இருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியில போயிட்டு I got C6H5O minus
which is called phenoxide. இந்த phenoxide very stable and it is a good conjugate base. Conjugate base stable. இந்த ஒரு வேர்ட் எழுதுங்க கண்டிப்பா மார்க் அடிச்சிரும். So conjugate base is more stable. அவ்வளவுதான். பட் இதுவே ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா ஆல்கோஆக்சைடு கிடைக்கும். It is less stable. Next, difference between SN1 and SN2 reaction. இந்த question உங்களுக்கு last year தானே இருக்கு, but still I'll give you an answer. Okay, so SN1 and then SN2. So SN1 ல பாத்தீங்க அப்படின்னா who is more reactive? Tertiary, secondary and then primary. What about the SN2? SN2 ல primary, secondary, tertiary. That's all. Okay, இதுவே நீங்க SN1 பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏன் tertiary more reactive? Because carbocation is stable. என்ன reason? Carbocation is stable, அதனால SN1 ல more reactive. இதுவே SN2 பார்த்தோம் அப்படின்னா this reaction takes place in single step. அப்போ single stepல இருக்கும்போது primary வந்து less steric hindrance. நம்ம என்ன சொல்லணும்? We should say less steric hindrance. Okay, so primary ல bulky group கம்மியா இருக்கு, அதனால தான் it is less reactive. So hi. So Cooper usually physics class தான் வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போ கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. வேற வழி இல்லை, கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்தாச்சு. கரெக்டா? Then only you guys will visit. Yes. So இதோட PDF and then last class ஓட PDF I'll send you together guys. Okay. Yes. So now I'll come to the next conversion. We will start. How will you convert benzene diazonium chloride into following compounds? உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி கொடுங்க. So definitely I'll give you a reply here itself. Okay? Yes Angel, I had breakfast. What about you? Okay, so நல்லா சாப்பிட்டுட்டு கிடையாது. ஓகே, எப்பயுமே half stomach எடுக்கிறது it is very good. ஸோ அப்போதான் நம்மளுக்கு ஃபுல் எனர்ஜியும் கிடைக்கும். ஏன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சோன்னா தூக்கம் தான் வரும். கரெக்டா? அதனால எக்ஸாம் டைமில் ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல நியூட்ரிஷனல் ஃபுட்டாக சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் தென் எது சாப்பிட்டாலும் ஃபுல்லாக சாப்பிடாதீங்க, ஹாஃப் ஸ்டொமக். ஓகே, ஸோ அந்த ஜாப்பனீஸ் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, இக்கிகாய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக் ரொம்ப சூப்பர் புக். நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இக்கிகாய் புக் படிங்க. நான் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணல, பட் அதோட ஷார்ட் அது லைக் கிறிஸ்ப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், ஹாஃப் ஸ்டொமக் யாரெல்லாம் ஹாஃப் ஸ்டொமக் எடுக்கிறாங்களோ தே ஆர் லிவிங் லாங் லைஃப். Okay, so not only for the living purpose but it is good for health. Okay, அதனால படிக்கணும், அதுக்கு ஃபுல்லா சாப்பிட கூடாது, half stomach சாப்பிடுங்க. Okay, yes. Why CO is a poisonous gas even though it is chemically simple? Very good question. இந்த கார்பன் மோனாக்சைடு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிரீத் பண்ணும்போது ஹீமோக்ளோபினோட ஈஸியா கம்பைன் ஆயிடும். ஸோ கார்பன் மோனாக்சைடு ஹீமோக்ளோபின் கம்பைன் ஆகி நம்மளோட பிரீத்திங்கை ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, தட் இஸ் த ரீசன். ஸோ கார்பன் மோனாக்சைடு வந்து என்ன பண்ணுது, ஹீமோக்ளோபினோட கம்பைன் ஆகிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணி பிரீத்திங்கை ஸ்டாப் பண்ணிடுது. அப்போ பிரீத் பண்ணலன்னா நம்ம எப்படி உயிரோடு இருக்க முடியும்? கரெக்டா? ஓகே, நீங்க வந்து இது இமீடியட்டா நடக்காது, பட் இட் வில் டேக் டைம். நீங்க ஒரு கார்பன் மோனாக்சைடு ரூம்ல தான் இருக்கீங்க அப்படின்னா அவ்வளவுதான் 1 hour. இதுவே கார்பன் மோனாக்சைடு லைக் ஒரு கண்டாமினேஷன் ஏரியானா இட் வில் டேக் ஒரு 1 week அது மாதிரி இருக்கும். ஓகே, எஸ். Next one guys, coming to our question. Okay, so how will you convert benzene diazonium chloride into the following compound? So start பண்ணிடலாமா? Let's start quickly. So first benzene diazonium chloride. நான் first question எழுதுறேன். So question எழுதும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்வர்ஷனுக்கு முக்கியமான டிப் என்ன அப்படின்னா ரியாக்டன்ட் ப்ராடக்டோட ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணுங்க and think it from the backwards. ஒரு சில ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா you can write it directly, but ஒரு சில ரியாக்ஷன் வந்து பேக்வர்ட்ஸா யோசிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். எந்தெந்த கொஸ்டின்க்கெல்லாம் உங்களுக்கு டைரக்டாவே ஆன்சர் தெரியுதோ அதுக்கு you write it directly. ஓகே, எதெல்லாம் ஆன்சர் கிடைக்கலையோ அது மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு ப்ளீஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த பேக்வர்ட். கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, react with water and benzene. Superb. So Bharat answer பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. Correct, right? Okay, let's start the structure. So benzene diazonium chloride. Correct, right? So this is N2 plus and then Cl minus. இதான் diazonium chloride.
இது கூட சிம்பிளா வாட்டர் எடுத்தாலே போதும். ஸோ வாட்டர் எடுக்கும் போது என்ன ஆகும், that will dissociate into H plus and then OH minus. இங்க இருக்கிற Cl HCl சேர்ந்து இங்க இருக்கிற ஹைட்ரஜன் Cl சேர்ந்து HCl வெளியில போயாச்சு. and N2 is a very good leaving group. and நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, diazonium salt பேஸ் பண்ணி இருக்கிற क्वेश्चंस எல்லாமே கன்வர்ஷன்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் அட் diazonium salt. அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கன்வர்ஷன்ஸ் வரும். ஸோ நைட்ரஜன் கேஸும் நம்மளுக்கு எஸ்கேப் ஆயிடுச்சு. நைட்ரஜன் என்ன பண்ணிருக்கு, இங்க இருக்கிற பாண்டை எடுத்துட்டு N2 வெளியில போயிருக்கு. அப்ப இந்த கார்பன்ல என்ன வரும், பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா இந்த OH மைனஸ் போய் இந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிட்டு we will get phenol. So answer பண்ணிட்டாங்க. Very good, superb guys. So we got phenol. Very important. Benzene diazonium chloride கூட just water add பண்ணாலே போதும் phenol கிடைச்சிரும். ஸோ ஆர்கானிக்ல இருந்து எவ்வளவு மார்க் வரும், நம்மளோட சிலபஸ் படி ஆர்கானிக் தான் நிறைய சாப்டர்ஸ் இருக்கு, ரைட்? அப்போ மேக்ஸிமம் வெயிட்டேஜஸ் கோஸ் டு த ஆர்கானிக். ஸோ ப்ளூ பிரிண்ட் நீங்க செக் பண்ணுங்க guys. ஸோ மேக்ஸிமம் வெயிட்டேஜ் கோஸ் டு ஆர்கானிக். நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு நேமிங் ரியாக்ஷன். யாருக்கு ஆன்சர் தெரியும்? who knows the answer guys? பைஃபினைல் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. who knows the answer? So benzene diazonium chloride, this is N2 plus Cl minus. So இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்? We are going to add. Very good. Compound, very good, superb guys, superb. Okay, so நான் வந்து benzene எடுக்கிறேன். So benzeneல இருக்கிற ஹைட்ரஜன், so இங்க இருக்கிற Cl நம்மளுக்கு என்னவா வெளியில போயாச்சு, HCl வெளியில போயாச்சு. and nitrogen is a very good leaving group ன்னு சொல்லியாச்சு. so அதுவும் வெளியில போயாச்சு. so HCl and then N2, it is a Comberg reaction. அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? this is called biphenyl. okay, biphenylum சொல்லலாம், or else you can say diphenyl. okay, this is a Comberg reaction. very good ma, superb. okay, so this is called as biphenyl. It's a Comberg reaction. So moving to the next question. Yeah, let's do it quickly. How will you convert ethyl alcohol to ethene? Very basic question. நான் first என்ன சொல்லிருக்கேன்? Draw the structure. correct-ஆ? இப்போ first one பாருங்க. Let's draw the structure. So ethyl alcohol CH3 CH2OH. So இது நீங்க என்னவா மாத்தணும்? ethene மாத்தணும். Draw the structure. So it is CH2 double bond CH2. பாருங்க என்ன வெளியில போயிருக்கு, what is removed? So இங்க இருக்கிற ஒரு OH இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் வெளியில போயிருக்கு. அப்ப OH ஹைட்ரஜன் வெளியில போச்சுனால நம்ம என்னன்னு சொல்லலாம்? It's a dehydration. அப்ப dehydration-க்கு என்ன reagent யூஸ் பண்ணுவோம்? Guys, tell me what is a reagent we will use? It is concentrated H2SO4. It's a dehydrating agent. So water molecule வெளியில போயிட்டு, so ethanol has become ethene. So let's come to the second question. Ethylene glycol to 1,4 dioxane. So ethylene glycol நேத்துக்கு கூட இந்த question பார்த்தோம், ரைட்டா? What is ethylene glycol? CH2OH and then CH2OH. எவ்வளோ molecule எடுக்கணும்? 2 molecules எடுக்கணும். Plus OH and then CH2. So நான் exact opposite எழுதிக்கிறேன், so that it is easy to remove the water molecule. correct, right? அப்ப நான் water molecule remove பண்றேன். பாருங்க water வெளியில போயாச்சு. இங்க இருக்கிற water, இதுக்கும் நம்ம என்னதான் எடுக்கணும்? we should add some dehydrating agent. so dehydrating agent Al2O3 is also dehydrating agent. heat பண்ணும்போது water வெளியில போயிட்டு, so structure நீங்க எப்படி எழுதலாம்? so this is what I think given in book. இங்க ஒரு CH2, இங்க ஒரு CH2, இங்க ஒரு CH2, இங்க ஒரு CH2. what is the name? it is called as 1,4 dioxane, right? so we got 1,4 dioxane. so next question யாரு? glycerol to acrolein. so please mark this question, one of the important, maybe examல கேட்கலாம் நம்மளுக்கு. glycerol to acrolein. okay, so let's come to the next one. so third one என்ன சொல்றாங்க? glycerol. see எப்பயுமே நீங்க நேமிங் பொறுத்த அளவுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா,
ethylene glycol கரெக்ட்டா ethylene glycolங்கிறது 2 கார்பன் அது கூட OH கனெக்ட் ஆயிருக்கு what is glycerol then 3 கார்பன் அது கூட OH கனெக்ட் ஆயிருக்கு இவ்வளவுதான் glycerol இப்படி நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கனாலே then very very easy yes angel very good super you guys remember so 3 கார்பன் ஆட்டமா இது நம்ம எப்படி பார்த்தோம் OH இங்க OH இங்க OH இப்படி ஆல்டர்னேட்டிவா போட்டுக்கோங்க so that ஞாபகம் இருக்கும் இப்படி இல்லனாலும் பரவாயில்லை ஓகே சோ இப்போ நான் வந்து கிளிசராலோட ஸ்ட்ரக்சர் எழுதுறேன் இதுல பாருங்க ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வரும் because one carbon should be surrounded by 4 bonds and then இங்க நமக்கு ரெண்டு ஹைட்ரஜன் வரும் கரெக்ட் ரைட் இப்போ என்ன ஆக போகுது சோ இங்க இருக்கிற OH-உம் H-உம் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும் அதே மாதிரி இங்க இருக்கிற OH-உம் H-உம் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடும் சோ between carbon எப்பயுமே டீஹைட்ரேஷன் பண்றீங்க அப்படினா கண்டிப்பா என்ன வரும் நமக்கு சோ வாட்டர் மாலிக்யூல் வெளியில போயிட்டு ஆல்கீன் தான் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும் ரைட் ஓகே நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन வந்தாச்சு மேம் graphite conduct electricity but diamond does not even though both are carbon is it because of the delocalized electron while the diamond has super very good question diamond எடுத்தீங்கனாலும் சரி graphite எடுத்தீங்கனாலும் சரி ரெண்டுத்துலயுமே வந்து you have covalent bond தான் because carbon to carbon it's a covalent bond but diamond எடுக்கும்போது எல்லா covalent bondம் sigma bond அது ஒரே இடத்துல தான் இருக்கும் carbon to carbon எல்லா bondம் fixed move ஆகாது ஆனா இதுவே நீங்க graphite எடுத்துட்டீங்கன்னா ஒரு கார்பனுக்கு 3 sigma bond தான் இருக்கு and fourth bond is pi bond அந்த pi bond மூவ் ஆகுறனால தான் நம்ம delocalized electron னு சொல்றோம் ஓகே because அந்த pi bond fixed கிடையாது it is delocalized okay hope it's clear guys I'm coming to the next one okay very good reagentலாம் சூப்பரா சொல்றீங்க so KHSO4 ஆட் பண்ணியாச்சு அப்ப என்ன கிடைக்கும் பார்த்தலாமா so CH2 மேல and then double bond இங்க பாருங்க இந்த கார்பன்ல ரெண்டு ஹைட்ரஜன் so இந்த ஹைட்ரஜன் டபுள் பாண்ட் கொடுத்துரும் அப்போ C again இந்த ஹைட்ரஜன் டபுள் பாண்ட் கொடுத்துரும் so C டபுள் பாண்ட் so இப்போ இங்க என்ன இருக்கும் நம்ம கிட்ட COH இருக்கு very good COH and then CH டபுள் பாண்ட் அதுக்கு பக்கத்துல OH இருக்கு என்ன சொல்லணும் see guys டபுள் பாண்ட் அதுக்கு பக்கத்து கார்பன்ல OH இருக்கு what is this specially called as double bond அதுக்கு பக்கத்துல OH இருந்ததுனா this is called as enol so enol எப்பவுமே எப்படி இருக்கும் unstable-ஆ இருக்கும் அதனால என்ன process நடக்கும் so tautomerize ஆயிட்டு it will convert into aldehyde structure so எப்படி convert ஆகும் நமக்கு very simple so இங்க இருக்கிற double bond இங்க வந்துரும் இதோட hydrogen இங்க போய்டும் so that's all you will get the structure okay so draw பண்ணிடலாமா let's draw CH2 double bond C and then single bond CHO hydrogen inga vandachu so this is called as acrolein okay so acrolein draw பண்ணியாச்சு இது எல்லாமே basic தான் so this is not a ABCD conversion ma this is a conversion veru conversion type of questions okay like this இது மாதிரி conversion ABCD type already நான் நேத்திக்கு வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன் go and check it out okay now I'm coming to the next one how are the following conversions are effected so in the first question we have done yesterday okay so ethylene glycol to acetaldehyde so ethylene glycol oda structure enadhu ezhudalama what is ethylene glycol so CH2OH and then CH2OH so இதுதான் நம்மளோட ethylene glycol so என்ன ஆகும் ethylene glycol ல water molecule வெளியில போகும் கரெக்ட்டா right so because we want to convert into acetaldehyde so water வெளியில போச்சு அப்படினா what we will get so let's write the product so CH2 double bond correcta so water வெளியில போயிடுச்சு and then CH2 so இந்த கார்பன்ல so hydrogen தூக்கியாச்சு so carbon so double bond நமக்கு கிடைச்சாச்சு okay இப்படி water வெளியில போக கூடாது just a second OH இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க OH இதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் கரெக்ட்டா இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் அப்பதான் நமக்கு டபுள் பாண்ட் கிடைக்கும் so let's write it so இப்போ CH2 இங்க என்ன இருக்கு OH that's all
Okay guys, it is an alpha beta elimination. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Yes exactly. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, alpha beta elimination. So இப்போ நான் alpha கார்பன்ல இருந்து OH யும் பீட்டா கார்பன்ல இருந்து ஹைட்ரஜனையும் எடுத்திருக்கேன். ஸோ அப்பதான் நம்மளுக்கு இங்க டபுள் பாண்ட் கிடைச்சு OH கிடைக்கும். அண்ட் இதுவும் என்னதுதான், this is called as enol. என்ன இருக்கு, டபுள் பாண்ட் வித் OH, we got an enol. ஸோ enol கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த பை பாண்டை தூக்கி ஆக்சிஜன் ஆட்டம்க்கு கொடுத்துடணும். அண்ட் இந்த ஹைட்ரஜன் நம்மளுக்கு இங்க வந்துடும். கரெக்ட் ரைட்? ஸோ லெட்ஸ் ரைட் த ப்ராடக்ட். ஸோ டாட்டாமரைஸ் ஆயிட்டு what we will get, we will get CH3 C double bond H. அவ்வளவுதான். Very simple, we got the answer. Very good Laktishwaran. எல்லா physical chemistryக்குமே வந்து I have uploaded, go and check it out. So இந்த வீடியோவும் இந்த PDFும் and then last class PDFும் I'll send you guys. Okay. See, conversion க்கு already I have uploaded, like yesterday நம்ம லைவ் பார்த்திருந்தோம். அந்த questions it is more than enough. Okay, so அந்த questionsல இருந்து கண்டிப்பா வரதுக்கு chances இருக்கு. Please go and check it out. Okay, yeah, let's come to the next one. Glycerol to acrolein, again second time repeat பண்ணிருக்காங்க. One of the important question already நம்ம பார்த்தது. So that I'm moving to the next one guys. How will you convert a benzaldehyde into following compounds? This is one of the important question ன்னு சொல்லலாம். Correct right? See, we'll be sending through WhatsApp community. நீங்க வந்து ஸ்கேனரை click பண்ணிட்டு you can download it ma. Okay, so recording. Okay guys, நீங்க பிஸியா இருக்கீங்க படிக்கிறதுல. சரி, okay fine. So whatever you want to do, you please do it. But only the thing is, make sure that நீங்க recording பார்க்குறீங்க and then நல்லா revise பண்றீங்க. Okay, because உங்களுக்கு எது மாதிரி type of questions வேணுமோ, those questions only I kept here. Okay, so just check it out the recording. That's also fine. Okay, how will you convert the benzaldehyde into the following compounds? So first one என்ன சொல்லிருக்காங்க, benzoin condensation. Benzoin condensation அப்படின்னு சொன்ன உடனே இமீடியட்டா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், very good Bharat, it is benzaldehyde and benzaldehyde. அவ்வளவுதான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, நான் am doing the first one. So benzaldehyde, write it as C double bond H. So I'm going to react with another benzaldehyde. Okay, so that is C double bond H. ரெண்டுமே நான் இப்படி எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற பென்சால்டிஹைட்ல நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஆக்சிஜன் ஆட்டம் எடுத்துச்சு பை எலக்ட்ரானை. அப்போ ஆக்சிஜன் கேரிஸ் நெகட்டிவ் சார்ஜ், திஸ் கார்பன் கேரிஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இங்க இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகி ஹைட்ரஜன் பாசிட்டிவ் போயிட்டு, ஹைட்ரஜன் பாசிட்டிவ் போய் யாரு கனெக்ட் பண்ணும், இந்த O நெகட்டிவையும் இந்த கார்பன் நெகட்டிவ் போயிட்டு கார்பன் பாசிட்டிவையும் போய் அட்டாக் பண்ணும். ஸோ இப்போ ப்ராடக்ட் எழுதலாமா? once இது தெரிஞ்சிச்சுன்னா then everything will be very easy. அப்போ benzene, so benzene கூட யார் இருக்காங்க, கார்பன், and கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கிற ஆக்சிஜன் இப்போ OH மாறிடுச்சு and ஆல்ரெடி இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த கார்பன் கூட யார் கனெக்ட் ஆயிருக்கா, C double bond again ஒரு benzene ring. So அவ்வளவுதான், this is called as benzoin condensation. Okay, or acetic acid for cinema. Okay, superb, very good Bharat. Finger tipல இருக்காங்க Bharat, super. So cinnamic acid conversion பார்க்கலாம். As Bharat said, so malonic acid எடுத்துக்கோங்க because that is quite easy. Okay, so I'll go with malonic acid. So I'm doing the second conversion. So இப்போ நம்ம என்ன எடுத்துக்கோம், let's take a benzaldehyde. So benzaldehyde கூட நம்ம யாரை ஆட் பண்றோம், malonic acid. So malonic acid ஓட structure என்ன வரும், what is malonic acid structure, it is CH2COOH and then CH2COOH. oxalic acid தான் ஒரு CH2 ஆட் பண்ணீங்கன்னா that will give you malonic acid. Okay, that will give you malonic acid. So இங்க பாருங்க, so என்ன நடக்க போகுது, very simple guys. ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுனா, இங்க இருக்கிற ஓவும் ரெண்டு ஹைட்ரஜனும் நம்மளுக்கு H2O வெளியில போயாச்சு. சோ யார் வெளியில போயாச்சு, ஹீட் பண்றோம், H2O வெளியில போயாச்சு. அடுத்து யார் வெளியில போறா, இங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியில போயாச்சு. கரெக்ட்டா? பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே ஜாயின் பண்ணுங்க, you will get the product. சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ பென்சீன் ரிங், அந்த பென்சீன் ரிங் கூட யார் இருக்கா, சோ கார்பன் கனெக்டட் டு ஹைட்ரஜன் இருக்கு
and double bond, because double bond oxygen தான் நம்மளுக்கு வெளியில போயிருக்கு. அப்ப double bond carbon, so அந்த கார்பன் கூட COOH இருக்கு. so இப்போ இந்த கார்பன் கூட யார் மட்டும் தான் இருக்கா? ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு. so we got hydrogen, so this is called as cinnamic acid. so we got cinnamic acid. super Bharat, so hope organic and inorganic படிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். correct, right? okay, I'll come to the third one. so third conversion என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு? malachite green. okay, என்ன வரும்? so malachite green அப்படினாலே என்ன எடுக்கணும்? so கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹர்ஷோட क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ma'am, benzene has a 3 double bonds, so why does it undergo substitution instead of addition reaction like alkenes? நேத்திக்கே நான் ஆன்சர் பண்ணேன். நேத்திக்கு ஆன்சர் பண்ணும்போதே வந்து எஸ்கேப் ஆயிட்டு இன்னைக்கு வந்து ஆன்சர் கொஸ்டின் கேட்கறது. ஓகே ஃபைன். ஓ வெரி சிம்பிள் கைஸ், ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓ அதுல டவுட் இருக்கு பரத். ஓகே சி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பென்சீன்ல பை பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ பை பாண்ட்ஸ் இருக்கும் போது we can say that it is highly reactive அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? பிகாஸ் C double bond C இருக்கும் போது it is highly reactive. ஆனா ஏன் பென்சீன் highly reactive இல்ல? because பென்சீனுக்கு ஒரு important point இருக்கு. it is aromatic. okay, Huckel's rule படிச்சிருப்பீங்கல்ல, 4n plus 2 pi electron அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? so benzene is aromatic. எந்த ஒரு compound aromatic இருந்தாலுமே அது highly stable. okay, aromatic இருக்கிறதுக்கு condition என்னது? அந்த compound planar இருக்கணும், Huckel's rule follow பண்ணணும், and then resonance இருக்கணும். ரெண்டு வார்த்தை எழுதிக்கோங்க. why benzene does not prefer addition reaction அப்படின்னு சொல்லி கேட்டா ரெண்டு point. one is aromatic and second point resonance. because of this two character நான் என்னன்னு சொல்லலாம்? I can say that it is stable. it will not prefer addition. Harsh, hope you are clear. okay, yes. okay Harsh, fine. recording பார்த்திருந்தாலும் I have given you the explanation. okay ma, so I'll come to the malachite green. so இப்போ என்ன பண்றோம்? very simple. see malachite greenனால நீங்க என்ன எடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. benzaldehyde with n, n dimethyl aniline. அவ்வளவுதான். n, n dimethyl aniline. என்ன எடுக்க போறோம்? malachite green அப்படினாலே ரெண்டு விஷயம். ஒன்னு benzaldehyde, இன்னொன்னு 2 molecules of n, n dimethyl aniline. எடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்துரும். ஓகே, so ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க guys, no problem. okay, yes, C double bond or H benzaldehyde. இப்போ நான் என்ன எடுக்க போறேன்? I am going to take n, n dimethyl aniline. so n அது கூட எத்தனை ஹைட்ரஜன் கனெக்ட் ஆயிருக்கு? so CH3 ரெண்டு மீத்தால் பாரா பொசிஷன்ல ஒரு ஹைட்ரஜன். அதுக்கப்புறம் நான் சொன்ன ஆல்ரெடி we are going to take a 2 molecules அப்படின்னு சொல்லிட்டு. so n CH3 and then CH3 and then hydrogen. கரெக்டா? so இதுல பாருங்க, so water molecule அப்படியே வெளியில போயிடும். once water வெளியில போயிடுச்சுனா ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுங்க, so you will get the product. so எழுதிடலாமா? let's draw it simply. CH double bond, because double bond தான் வெளியில போயிருக்கு. ரெண்டு ஆக்சிஜன் 2 molar. சூப்பர். so நம்மளுக்கு hydrogen. correct, right? so இந்த carbon. okay, so it is not a double bond guys, because ரெண்டுமே different compound இல்ல. so CH, so ரெண்டுமே different. correct, right? okay, so n, n dimethyl aniline. so நான் twice ன்னு கொடுத்துட்டேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு benzene ring NCH3 twice. so எடுக்கிற reactant மட்டும் focus பண்ணிக்கோங்க, so that it will be very easy. இதே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். okay, single bond. very good. thank you Bharat, thank you. okay, so moving to the next question guys. yeah, so how do you convert ethene to ethane 1,2 diol? so இதுவுமே ஒரு சூப்பர் question. let's see like யாரு கரெக்டான ஆன்சர் கொடுக்குறீங்க. it is a naming reaction. okay, so let me check out naming reaction. மேம் இன்னைக்கு தான் படிக்கிறேன் ஆர்கானிக்ல இருந்து.
புலம்புனா இருக்கேன் தப்பா மேம்? சரி, புலம்புறதுக்குலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் போய் உட்காந்து படிங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். ஓகே, பிகாஸ் எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ நானும் ஒரு சில, நான் வந்து டோட்டலாக ஆர்கானிக் படிக்காமல் இருக்க மாட்டேன், ஏதோ ஒரு சில பார்ட் படிக்காமல் வச்சுருப்பேன். ஸோ தட் கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால என்ன பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு திங் பயப்படக்கூடாது. செகண்ட் திங், புலம்புனா அது சரியாக போகிறதில்ல. கரெக்ட், ரைட்? அதனால உட்காந்து படிக்கலாம். ஸோ தட் ஒரு புலம்புற டைமில் ஒரு 2 மார்க்ஸாவது நம்மளால் முடிக்க முடியும்ல. Correct, right? Okay, focus that. Yeah. So ethene to ethane 1,2 diol. Very good. இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா நேமிங் ரியேஜென்ட் எடுத்துக்கோமே. What is that naming reagent? CH2 double bond CH2. So என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, so diol. So 2 கார்பன் ஆட்டம். guys நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Very simple. ஓகே, என்ன பண்றாங்க, இங்க பை பாண்ட் பிரேக் பண்ணிட்டு இங்க ஒரு OH இங்க ஒரு OH ஆட் பண்றாங்க. கரெக்ட்டா? அப்ப ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? OH and then CH2OH. கரெக்ட், ரைட்? ஓகே, ஆன்சர் கிடைச்சாச்சு. பட் ரியேஜென்ட் யாரு? இட் இஸ் Bayer's reagent. ஓகே, இட்ஸ் a Bayer's reagent, alkaline KMnO4. Oh, fine. I didn't see, Bharat. Superb. So called alkaline KMnO4. That is actually a Bayer's reagent. So in the reaction பார்த்தீங்க அப்படின்னா distinguishing டெஸ்ட்டுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ distinguishing, உங்ககிட்ட ஆல்கேன் ஆல்கீன் இருக்கு, அப்போ bromine water டெஸ்ட் மட்டும் இல்லாமல் you can go for alkaline and then a nascent oxygen. பரத், சூப்பர் பரத். இது மாதிரி ஈச் பாயிண்ட்டும் எழுதணும். whoever is planning for the center, make sure that அங்க புக்ல இருக்கிற மாதிரி டிக்டோவா இருக்கணும். ஓகே, பிகாஸ் எங்கேயும் அவங்க மார்க் கம்மி பண்ணிடக்கூடாது. see, it is not about only memorizing பண்ணால் மட்டும் புக்கில் இருக்கிறது அப்படியே எழுதிட முடியுமானா இல்லை, அது கூட மெமரைசிங் ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகே, ஸோ கோல்ட் ஆல்கலைன் KMnO4. ஸோ ஐ எம் கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் guys. ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் தான் இங்கே கேட்டிருக்காங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்வெர்ட் கிளிசரால் டு கிளிசரேஸ். ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து லைக் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்ட், ரைட்? ஸோ கிளிசரோஸ் 2 ப்ராடக்ட் இருக்கீங்க. கிளிசரோஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஃபார் லைக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கிளிசரோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 ப்ராடக்ட் இருக்கு. ஐ வில் ரைட் த 2 ப்ராடக்ட். ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கிளிசரால்? ஸோ 3 கார்பன் ஆட்டம். ஸோ CH2OH and then CHOH and then CH2OH. So glycerol எழுதியாச்சு. கரெக்டா? So இப்போ என்ன பண்றாங்க, simply it is a oxidation guys. What is it? Oxidation. First நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பார்ட்டை ஆக்சிடைஸ் பண்றேன். So இந்த பார்ட் எனக்கு ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? வெரி குட், சூப்பர் பரத். ஸோ நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஸ்கூலில். அங்கே இருக்கிற டாட்டை கூட அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணணும் இல்லை? whoever is aiming for centum கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஓகே, எஸ், கட் ஆஃப் நல்ல கட் ஆஃப் வந்து நல்ல காலேஜில் பிளேஸ் ஆகணும். ஓகே, எஸ். ஸோ இப்போ பாருங்க, let's write it. So CHO, so primary alcohol turns into aldehyde. அப்போ CHOH and then CH2OH. correct, right? so plus, so next என்ன ஆகுது, அடுத்த கேஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா secondary alcohol. so secondary alcohol என்ன ஆகும் நம்மளுக்கு, that will turn into ketone. கரெக்ட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு எதுவுமே ஆகல, அடுத்து இருக்கிறதுக்கு C double bond or CH2OH. so இங்க நான் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், primary alcohol will turns secondary alcohol ketone. இது தெரிஞ்சதுனா போதும், then everything will be very easy. so போட்டு மெமரைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. CH2OH C double bond ஓனா மறந்துரும். okay, so this together is called as glycerose. okay, I'm moving to the next one. Superb guys. okay, next one. This question is repeated. okay,
How will you convert the nitrobenzene into 1,3,5 trinitrobenzene? See, first நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். யாரெல்லாம் கன்வர்ஷன்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, எது மாதிரி டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கன்வர்ஷன்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. அதில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் பேஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டின், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் கொஸ்டின், டையசோனியம் கொஸ்டின், ஹாஃப்மேன் புரோமமைட் டீக்ரடேஷன், கார்பன் டபுள் ஆகுறது, இது எல்லாமே உங்களுக்கு ஷியோரா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு கன்வர்ஷன்ல. ஓகே, how will you convert nitrobenzene into 1,3,5 trinitrobenzene? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஸ்ட்ரக்சரை எழுதலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்கு ஒரு கன்வர்ஷன்னாலே நைட்ரோபென்சீனோட ஸ்ட்ரக்சர் எழுதிட்டேன். இந்த நைட்ரோபென்சீனை நான் என்னவா மாற்றணும், ஐ ஷுட் கன்வெர்ட் திஸ் இன்டு 1,3,5 trinitrobenzene. ஓகே, சி லாஸ்ட் 2 years பிஃபோர் எல்லாம் நான் பேப்பர் கரெக்ஷன் போயிருந்தேன். ஓகே, அப்படி பேப்பர் கரெக்ஷன் போயிருந்த போது ஒரு இம்பார்ட்டன்ட் நோட், இந்த டாப்பர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, திஸ் இஸ் வாட் தேல் டூ. ஃபர்ஸ்ட் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த காம்பவுண்டை அப்படியே காப்பி பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் 1,3,5 கரெக்டா. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா they'll just think எப்படி மாற்றலாம் இதை. திஸ் இஸ் அ கன்வர்ஷன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டட், இந்த காம்பவுண்ட் கூட ஐ எம் ஆடிங் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் HNO3. ஸோ ஹூ இஸ் திஸ், இட் இஸ் கால்ட் அஸ் நைட்ரேட்டிங் மிக்சர். அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், இட் இஸ் அன் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ என்ன எலக்ட்ரான் வித்ட்ராயிங், பென்சீன் கூட எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தாலே கண்டிப்பா that is not acrolein ma, that is not acrolein. Okay, பென்சீன் கூட எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தாலே கண்டிப்பா என்ன ஆகும், நம்மளுக்கு மெட்டால தான் போய் கனெக்ட் ஆகும். ரைட்டா, ஸோ இப்போ மெட்டால கனெக்ட் பண்ணலாமா, அப்போ பென்சீன் ரிங்க அது கூட ஆல்ரெடி ஒரு NO2 குரூப் இருக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு NO2 குரூப் அட்டாச் ஆயிடுச்சு. கரெக்டா உங்களுக்கு. இப்போ என்ன நடக்கும்னு பாருங்க. நெக்ஸ்ட் அகைன் என்ன பண்றாங்க, again they are doing in concentrated H2SO4 plus concentrated HNO3. so இப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், so NO2 group again மெட்டா பொசிஷனுக்கு வரும். because இதோட மெட்டா பொசிஷன், இதோட மெட்டா பொசிஷன், இதோட மெட்டா பொசிஷன், எல்லாமே மெட்டா பொசிஷன் தானே நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த ஆரோ மார்க்கை எடுத்துருவாங்க. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஸோ இதான் டாப்பர்ஸோட ட்ரிக். என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அந்த கன்வர்ஷனை எழுதிடுறாங்க. கன்வர்ஷன் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் அதை வந்து செக் பண்ணுவாங்க என்ன நடக்கணும். ஸோ NO2 குரூப் ஆட் ஆகணும். ஸோ NO2 குரூப் ஆட் பண்ணணும் அப்படின்னாலே நைட்ரேஷன் தான் அதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். ரைட்டா, அப்போ நைட்ரேஷன் மிக்சர் எடுக்கிறாங்க. ஸோ நைட்ரேட் மிக்சர் எடுக்கும் போது எங்க போய் கனெக்ட் ஆகும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இருந்தாலே இட் வில் கனெக்ட் இன் த மெட்டா. ரைட்டா, அப்ப அகைன் இன்னொரு டைம் பண்றாங்க, they got the answer. அவ்வளவுதான். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். ஓகே ஓகே பரத், நான் லைக் ஐ வாஸ் லிட்டில் பிஸி, அதனால Gchat பார்க்க முடியல. ஷியோர் I'll give you a reply after this session. மோஸ்ட் ப்ராப்ளி பிஃபோர் 2 o'clock கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எய்தர் யூ கேன் ஆஸ்க் இட் ஹியர் ஆர் எல்ஸ் நீங்கள் Gchatல கேட்டாலுமே ஓகே. வெரி குட் பரத், சூப்பர் சூப்பர் குட். ஓகே, coming to the next question guys. N-phenyl hydroxylamine. ஸோ எழுதலாமா. ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கு, செகண்ட் கேஸ்ல we have nitrobenzene, right? so benzene connected to NO2. so எப்படி மாத்தணும், N-phenyl hydroxylamine. so first எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கணும். see, N கூட phenyl கனெக்ட் ஆயிருக்கு. so this is a nitrogen benzene ring which is a phenyl. இது கூட நைட்ரஜன் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ N-phenyl hydroxylamine அப்படின்னா என்ன அர்த்தம், வெரி சிம்பிள், திஸ் இஸ் NHOH. கரெக்டா, NHOH தான் ஹைட்ராக்சிலமைன். ஸோ நேத்திக்கு இன்ஆர்கானிக்ல பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் கோயிங் வித் ஆல் தி கொஸ்டின்ஸ் கைஸ். எதனாலன்னு கேட்டால் பிகாஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மெமரைசிங்காக இருக்குது. ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் கோயிங் வித் த கோஆர்டினேஷன் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ D and F பிளாக் பற்றி which means transition and inner transition பேஸ் பண்ணி ஆல்ரெடி ஐ ஹவ் அப்லோடட் த வீடியோ. ஸோ whoever didn't see, please go and check it out. Okay,
transition and inner transitionக்கு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். கோஆர்டினேஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, பேலன்ஸ் இருக்கிற பி பிளாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தியரி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக மெமரி பேஸ்டாக தான் இருக்கு. ஓகே, தட்ஸ் வை. ஸோ இப்போ பாருங்க, NO2 NHOH எங்கே படிச்சிருக்கோம்? 3 கேசஸ், அசிடிக் மீடியம், நியூட்ரல் மீடியம், பேசிக் மீடியம். ஸோ நியூட்ரல் மீடியம்க்கு என்ன எடுக்கணும்? ஸோ வாட் வி வில் டேக்? It is NH4Cl, correct, right? So we will be taking NH4Cl. Am I right? Okay, 5 and 10. Yes. So coming to the next. Okay, ரெண்டு question தான் இருக்கு. I'm moving to the next one, guys. So how will you convert acetylene into N-butyl alcohol? This is what the real conversion. Okay, இதுதான் real conversion. ஏன் அப்படின்னா because it has a lot of steps. Okay, நான் சொன்ன மாதிரி இங்க 2 கார்பன் ஆட்டம் எத்தனை கார்பனா மாறி இருக்கு? 4 கார்பனா மாறி இருக்கு. அப்ப அசிட்டிலின்ல இருக்கிறது 2 கார்பன், அது 4 கார்பனா மாறி இருக்குன்னா நான் என்ன சொல்லலாம்? I can go with the aldol condensation, right? So we will check out. First aldol condensation பண்ணனும் அப்படினா நமக்கு என்ன வேணும்? We want aldehyde, கரெக்ட்டா? ஆனா இங்க aldehyde கிடையாது. அப்ப aldehyde prepare பண்ணனும். So acetylene ல இருந்து நீங்க எப்படி aldehyde prepare பண்ணுவீங்க? What you will take? You should take Hg2+. Yes, book back தான் வேணுமா? Because book 5th chapter தான் உங்களுக்கு what to say, like நிறைய questions application oriented இருக்கு. So உங்களுக்கு வேற ஏதாவது chapters வேணும்னாலும் sure you can comment, you can give your 5 and 10. 5th chapter என்னது? 10th chapter. Guys, tell me the chapter name. Okay, because 5 and 10 னா எனக்கு I didn't remember. Okay, so இப்போ பாருங்க, acetylene is CH triple bond. இந்த acetylene நான் என்னவா மாத்தணும்? I should convert into N-butyl alcohol, right? அப்போ CH3 CH2 CH2 CH2OH. This is N-butyl alcohol. So double பண்ணனும்னா aldol பண்ணனும்னா aldehyde வேணும். So இந்த காம்பவுண்ட் நான் எப்படி aldehyde மாத்தலாம்? I should treat this with Hg2+ and then H2O. So Hg2+ in the presence of H+, even H+ கூட இருக்கணும் நம்மளுக்கு, கரெக்ட்டா? Hg2+ H+. இப்படி நான் ஆட் பண்ணும்போது actually அங்க வாட்டர் தான் ஆட் ஆகுது. ஓகே, என்ன ஆகும்? வாட்டர். because H+ நம்ம எந்த மீடியம்ல எடுத்துக்குவோம்? aqueous இருக்குனாலே கண்டிப்பா என்ன இருக்கும் நம்மளுக்கு? அங்க வாட்டர் இருக்கும். ஓ ஃபைன். So bond இங்க பிரேக் ஆயிடுச்சு. So இங்க பிரேக் ஆகி OH and then hydrogen ஆட் ஆயிடுச்சு. So என்ன கிடைக்கும்னு பாருங்க, it is CH and then OH double bond CH2. So இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Ethanol. So Ethanol is not a stable. அப்ப நான் என்ன பண்ணனும்? I should do tautomerism. So tautomerism பண்ணும்போது என்ன கிடைக்கும்? We will be getting CH3 CHO because என்ன ஆக போகுது? So pi bond இங்க வந்தாச்சு, hydrogen இங்க வந்தாச்சு. So CH3 CHO ன்னு எழுதிட்டேன். இப்போ என்ன நடக்கும்? aldol condensation பண்ணனும், கரெக்ட்டா? இப்போ aldol condensation so single stepல பண்ணிடலாமா? இல்ல, because you guys know already. So I am doing in a single step ma. Okay, so directா நான் பண்றேன். So ரெண்டு molecules of CH3 C double bond OH நான் எடுத்துட்டேன். இப்போ நல்லா கவனிங்க. So என்ன ஆகும் அப்படினா ஒரு கார்பன்ல, ஓகே, so ஒரு ஆல்டிஹைட்ல இருக்கிற ஆக்சிஜனும் இன்னொரு ஆல்டிஹைட்ல ஆல்பா கார்பன்ல இருக்கிற 2 ஹைட்ரஜன். இது வந்து டைரக்ட் வே. சோ நான் இங்க பண்றது ஆல்டோல் கண்டென்சேஷன் டைரக்ட்டா பண்றேன். சோ ஒரு ஆல்டிஹைட்ல இருக்கிற ஆக்சிஜனும் கார்பனைல் ஆக்சிஜனும் செகண்ட் ஆல்டிஹைட்ல இருக்கிற ஆல்பா கார்பன்ல இருக்கிற 2 ஹைட்ரஜனும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சோ அப்ப ரிமூவ் பண்ணா என்ன கிடைக்கும்? So what we will get? So we will get CH3 CH double bond again CH, because இங்க இருக்கிறது CH, இங்க இருக்கிற 2 ஹைட்ரஜனை நம்ம தூக்கியாச்சு. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஹைட்ரஜன் CH and அது கூட என்ன இருக்கு? CHO இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னு பாருங்களேன். சோ இது கூட H2 நிக்கல் ஆட் பண்றோம், which is reduction. So reduction பண்ணும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு? So pi bond break ஆகி ஹைட்ரஜன் ஆட் ஆயிடும். and இங்க இருக்கிறது யாரு?
this is aldehyde. So aldehyde reduction பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? So you will get a primary alcohol. So அவ்வளவுதான், very simple. So இதான் real conversion. So நீங்க இந்த மெத்தட் எனக்கு பிடிக்கல மேம், I want to do it in some other method அப்படின்னா ஷியரா நீங்க வேற மெத்தட்ல கூட பண்ணலாம், nothing wrong in that. Okay, yes. So going to the next question, how will you prepare? Yes, first question நம்ம already பார்த்தாச்சு, second one already பார்த்தாச்சு. So third one மட்டும் solve பண்ணிடலாமா? lactic acid from ethanol. book back வேண்டாம். Okay, then what you guys want? So book back வேண்டானா அப்போ வந்து sample paper discussion already பண்ணியாச்சு. So அப்போ sample paper discussion க்கு just go and check it out. Okay, so go and check it out the sample paper. Already நீங்களே படிங்க, நிறைய படிங்க, படிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் தெரியும். Yes, coming to the lactic acid from ethanol, very simple reaction, ரெண்டு step தான். So ethanol என்ன பண்றீங்கன்னா ஹைட்ராக்சிலமைனோ சைனோஹைட்ரேட் ஆட் பண்ணுங்க. ஓகே, so ethanol ஓட ரியாக்ஷன் என்னது? it is CH3 C double bond H. I am doing the third one because first ரெண்டு already பண்ணியாச்சு, ரைட்டா? so booking sure booking பாத்துறலாம், அப்போ டெஃபினட்டா booking பாத்துறலாம். so இது கூட நம்ம என்ன ஆட் பண்றோம்னா, let's add cyanohydrin which is hexane. We are adding only hexane, that is not cyanohydrin, product தான் cyanohydrin. okay, so அப்போ ஆக்சிஜன் எலக்ட்ரான் எடுத்துட்டு O minus ஆயிடும், கார்பன் பாசிட்டிவ் ஆயிடுச்சு, and then இங்க இருக்கிற ஹைட்ரஜன் H பாசிட்டிவா போய் O minus கூடியும் and then Cn minus போயிட்டு கார்பன் கூடியும் அட்டாக் ஆகும். correct, right? so product எழுதலாமா? so what we will get it guys? so என்ன கிடைக்கும்? CH3C. so இது கூட OH and then CH and then Cn. so next நம்ம நேத்திக்கு கிளாஸ்லயும் படிச்சிருந்தோம், எப்பயுமே ஹைட்ராலிசிஸ் பண்றோம். யார? சயனைட ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்க, அது கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ். வாட் இஸ் கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ்? அப்ப என்ன ஆகும்? cyanide will become carboxylic acid. so ஷியரா புக்கிங் பார்க்கலாம் கைஸ், ஒன்னே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. so cyanide ரியாக்ஷனும் கன்வர்ஷன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் cyanide என்ன பண்றாங்க? கம்ப்ளீட் ஹைட்ரோலிசிஸ் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிட், பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸ் பண்ணா அமைடு. இதோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நான் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல போட்டிருக்கேன். ஸோ நீங்க தேர்ட் சாப்டர் ரைட், கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஸோ நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ பி கெட்டிங் CH3 COH CH and then COOH. ஸோ இவங்களோட பேர் தான் என்னது? this is called as lactic acid. அப்போ வெரி சிம்பிள், ரெண்டு ஸ்டெப் தான். பை. ஓகே, ரெண்டு ஸ்டெப் தான். ஸோ என்ன பண்றாங்க, நம்மளுக்கு எத்தனால் எடுத்து ஹெக்ஸீன் ஆட் பண்றாங்க, சைனோஹைட்ரன் கிடைக்குது. அந்த சைனோஹைட்ரனை ஹைட்ரோலைசிஸ் பண்ணீங்க அப்படின்னா finally you will come up with the lactic acid. okay, so coming to the next question guys, convert glycerol into mesooxalic acid. so இதுவுமே எப்படின்னா, ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க ஆக்சிடைஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும், you will get the answer. okay, so எழுதலாமா? so glycerolோட ஸ்ட்ரக்சர் என்னது? CH2OH CHOH and then CH2OH. correct, right? this is glycerol. so என்ன பண்றோம் நம்ம? we are doing an oxidation. so first time oxidation பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த primary alcohol carboxylic acid மாறிடுச்சு. okay, so it will become COOH CHOH and then CH2OH. okay, so first time பண்ணும்போது primary alcohol carboxylic acid, second further oxidation பண்ணும்போது so என்ன நடக்கும்? again the primary alcohol will turns into carboxylic acid. okay, third time we are doing an oxidation. so third time oxidation பண்ணும்போது the secondary alcohol will become a ketone. இதான நம்ம படிச்சிருக்கோம். correct, right? எந்த question புரியலன்னு சொல்லுங்க, I'll explain. okay, so COOH and then C double bond O
and then COOH. That's all. Okay, so first time oxidation பண்ணும்போது primary alcohol will become carboxylic acid. Second time oxidation பண்ணும்போது next primary alcohol carboxylic acid ஆ மாறிடுச்சு. Third time oxidation பண்ணும்போது secondary alcohol will become ketone. Okay, so this is what you will get. Coming to the next question, guys. Convert ethanol into following. இதெல்லாம் very basic questions தான். So நம்ம குயிக்கா கம்ப்ளீட் பண்ணிடலாம். So first one என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு? Ethanol அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Okay, first one ethanol. What is the formula for ethanol? CH3CHO. இதை என்னவா மாத்தணும்? ethanol-ஆ மாத்தணும். ethanol-ஆ மாத்துறோம். CH3CH2OH. So இங்க என்ன நடந்திருக்கு? நம்ம கிட்ட ஆல்டிஹைடு இருக்கு. அந்த ஆல்டிஹைடை நம்ம என்னவா மாத்திருக்கோம்? பிரைமரி ஆல்கஹாலா மாத்திருக்கோம். அப்ப ஆல்டிஹைட் டு பிரைமரி ஆல்கஹால்னா என்ன பண்ணணும்? You should add reducing agent. கரெக்ட்டா? So என்ன reducing agent ஆட் பண்ணலாம்? You can add NaBH4 or LiAlH4. So if you add any reducing agent, aldehyde will turns into primary alcohol. Okay, so second one aldol conversation. Okay, aldol condensation பண்ணிடலாமா? Okay, so இங்க single step ஆ பண்றேன் நானு. CH3C double bond OH. இது கூட again நம்ம என்ன ஆட் பண்றோம்? CH3C double bond OH. So ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் நான் தனியா காமிச்சிருக்கேன். It is because that அந்த ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் தான் நமக்கு என்னவா வெளியில போகுது? H+ ஆ வெளியில போகுது. கரெக்ட்டா? Okay, so let's write it. இங்க பாருங்க, ஆக்ஸிஜன் எலக்ட்ரானை எடுத்து O- இந்த கார்பன் பாசிட்டிவ். அதே மாதிரி கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகி ஹைட்ரஜன் பாசிட்டிவ், திஸ் கார்பன் இஸ் நெகட்டிவ். அப்போ இந்த ஹைட்ரஜன் பாசிட்டிவ் போய் O- கூடயும் கார்பன் நெகட்டிவ் போய் C+ கூடயும் கனெக்ட் ஆகுது. கரெக்ட், ரைட்? ஓகே, எஸ். ஸோ இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. ஸோ வாட் வி வில் கெட்? ஸோ CH3C இந்த கார்பன் கூட OH, ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, அண்ட் அது கூட இந்த பார்ட் கனெக்ட் ஆகி CH2C double bond OH. Okay, so this is what we will get. So book back definitely we can do. So abhi நீங்க இப்பதான் right now join பண்ணீங்கன்னா கொஞ்சம் like forward பண்ணிட்டு பாருங்க, you will understand. Okay, next one. So second conversion பண்ணியாச்சு. What is a third conversion? Ethane. Very simple. இதுவுமே one of the important naming questions சொல்லலாம். கரெக்ட்டா? உங்க கிட்ட இருக்கிறது CH3C double bond OH. So இதை எப்படி நம்ம CH3 bond CH3 ஆ மாத்துறது? CH3 bond CH3 தான் ஈத்தேன். கரெக்ட்டா? any aldehyde or any ketone ஹைட்ரோகார்பனா மாறுச்சுன்னா அதுக்கு ரெண்டு ரீசன், ஆக்சுவலா மூணு ரீசன், பட் ரெண்டு நம்ம இம்பார்ட்டண்டா பார்ப்போம். ஒன் இஸ் கிளமென்ஷன், another one is Wolff-Kishner reduction. ரைட்டா? அப்ப நீங்க எது வேணா எழுதிக்கலாம். So you can write Clemenson. So Clemenson ல என்ன எடுப்போம்? Zinc mercury amalgam and then followed by hydrolysis. கரெக்ட்டா? So followed by hydrolysis you will get the answer. Very simple. So bond இங்க break ஆயிட்டு hydrogen water வெளியில போயாச்சு. Okay, and then இங்க ரெண்டு hydrogen attach ஆயிக்கும். அவ்வளவுதான். Okay, so you got the answer. Now ethanoic acid. So how can we convert this into ethanoic acid? Again very simple reaction. So CH3CHO இருக்கு. So இதை நீங்க ethanoic acid ஆ மாத்தணும். So இங்க இருக்கிறது யாரு? This is aldehyde. So aldehyde என்னவா மாறி இருக்கு? This turns into carboxylic acid. அப்ப aldehyde carboxylic acid ஆ மாறி இருக்குன்னா sure you should take oxidizing agent. So என்ன oxidizing agent add பண்ணலாம்? You can take CrO3 or else KMnO4 or else K2Cr2O7. எது எடுத்தீங்கனாலும் the aldehyde will become carboxylic acid. What's the next question? It is propanol. Okay, 2-propanol is the next question. So CH3C double bond OH. So இது கூட நம்ம propanol ஆ மாத்தணுமா? Okay, so we have an ethanol and we should convert into 2-propanol. Very good question. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதெல்லாம் தான் very 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 important. கண்டிப்பா கேட்பாங்க. See, நல்லா கவனிங்க.
உங்ககிட்ட ஆல்டிஹைடு இருக்கு கரெக்டா? ஸோ ஆல்டிஹைடை அவங்க என்னவா மாத்திருக்காங்க? they converted into propane 2-ol. இதான propane 2-ol. this is the structure of propane 2-ol. so propane 2-ol இங்கிறது என்னது? it is a secondary alcohol. correct, right? what it is? it is a secondary alcohol. so நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஒரு ஆல்டிஹைடு இருக்கு, அந்த ஆல்டிஹைடை என்னவா மாத்துறீங்க? செகண்டரி ஆல்கஹாலா மாத்துறீங்க. அப்போ ஒரு ஆல்டிஹைடு எப்போ செகண்டரி ஆல்கஹாலா மாறும்? பை ஆடிங் அ கிரிக்னார்ட் ரியேஜென்ட். அண்ட் மோர் ஓவர் இங்க ரெண்டு கார்பன் தான் இருக்கு, பட் இங்க 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. அப்ப 2 கார்பன் 3 கார்பனா மாறுது அண்ட் செகண்டரி ஆல்கஹால் கிடைக்குது அப்படின்னாலே கண்டிப்பா நம்மளுக்கு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஆட் பண்ணணும். கரெக்ட், ரைட்? So shall we do the Grignard reagent? I'll write it stepwise. First நம்ம என்ன பண்றோம்னா CH3 C double bond OH, அது கூட I am adding CH3 MgX எடுத்திருக்கேன். So இப்போ என்ன ஆகும்? Very simple. Oxygen will take electron, negative charge. Here the carbon is positive charge. இங்க bond break ஆகுது. Mg is positive. This carbon is negative. அப்போ இங்க போய் கனெக்ட் ஆகும் opposite charges. So connect ஆயிட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் பாருங்க. So what we will get? So we will get CH3C, அது கூட oxygen MgX கிடைக்கும் and இது கூட CH3 connect ஆயிருக்கு and hydrogen. So next step hydrolysis பண்ணீங்கன்னா you will get the answer. hydrolysis பண்ணும்போது என்ன ஆகும்? Very simple. So bond இங்க break ஆகி இது கூட ஹைட்ரஜன் இது கூட OH. ஸோ அவ்வளோதான். ஸோ செகண்டரி ஆல்கஹால் கிடைச்சாச்சு நம்மளுக்கு. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் கன்வர்ஷன்ஸ் படிக்கணும். ஓகே, எஸ். கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு phenol converted into salicylic acid? ஓகே, ஸோ எப்படி phenol? It is again a naming reaction. Correct, right? What naming reaction? It's a cold naming reaction. Okay, naming reaction கூட they will ask in conversion. So phenol OH இருக்கு, so அது கூட நம்ம என்ன ஆட் பண்றோம்? So what we will be adding CO2, கரெக்ட்டா? so வேற என்னது? NaOH ஆட் பண்ணுவோம் and last step is hydrolysis. so hydrolysis is H3O+. இப்படி பண்ணும்போது we will be getting benzene connected to the OH and then COOH. So salicylic acid நம்மளுக்கு ஃபார்ம் ஆயாச்சு. ஓகே, so this is the first conversion. so second conversion பாருங்க, salicylaldehyde. so salicylaldehyde is Raymond-Tyman reaction. so அதுக்கு நம்ம என்ன எடுக்கணும்? so carbon dioxide க்கு பதிலா take it CHCl3. okay, so take CHCl3 and then aqueous NaOH and இங்கேயும் பார்த்தீங்கன்னா second step is hydrolysis. அப்போ hydrolysis பண்ண உடனே we will get the product as salicylaldehyde. so OH and then CHO. okay, that's all, we will get it. so எந்த reaction இன்னொரு டைம் கேட்குறீங்க? what reaction you want an explanation? see, salicylic acid, salicylaldehyde, இது ரெண்டுமே ஒரு naming reaction. நான் டைரக்டா எழுதிட்டேன். are you asking the previous question? நீங்க 11th question கேக்குறீங்கன்னா just mention it is 11. okay, so coming to the next question. so phenolphthalein. so let's come to the phenolphthalein. phenolphthalein is one of the important reaction, correctா? so என்ன எடுக்கணும் phenolphthalein-க்கு? and எதில இருந்து prepare பண்றோம்? so we are preparing from phenol இருந்து. okay, very good. okay, so first என்ன பண்ணணும்? we should take anhydride, phthalic anhydride. what is this one called as? this is called as phthalic anhydride. so இந்த phthalic anhydride கூட 2 molecules. yes, super. we can say even aspirant. yes, yes, yes. salicylaldehyde. salicylaldehyde நீங்க acetylation பண்ணா it is an aspirin. common name I'm not very sure guys, like aspirin ஓட formation. okay, so go and check it out. இன்னொரு name தான் aspirin. okay, அதுக்கு வந்து acetylation பண்ணணும் நம்ம. yes, so come to this question. இதுல ஒண்ணுமே இல்லமா. salicylic acid என்னன்னா இங்க டீடைலிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா இந்த CO2 பார்த்தா it is actually weak electrophile. okay, what is CO2? CO2 is a weak electrophile. அப்போ
இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இருக்கு பாத்தீங்களா, இது என்னவா வெளியில போயிடும், எலக்ட்ரானை கொடுத்துட்டு H+ வெளியில போகும். அந்த H+ வெளியில போனதுக்கு அப்புறம் நம்மளோட CO2 போய் அட்டாச் ஆகும். எப்படி அட்டாச் ஆகும், COO மைனஸா அட்டாச் ஆகும். ஓகே, ஸோ இதோட பேர் தான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது COO மைனஸ் அண்ட் தென் H+ சேர்ந்து கார்பாக்சிலிக் ஆசிடா நம்மளுக்கு ஃபார்ம் ஆயாச்சு. ஓகே, இதோட டீடைலிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நான் ஒன் ஷாட்ல கொடுத்துருக்கேன். ரைட் நோ வி கான்ட் டேக் இட் இன் டீடைல் பிகாஸ் நீங்களும் யூ வாண்ட் டு ஸ்டடி, ரைட்? Okay, it will take long time. Okay, so coming to the next one. So இதுல பாத்தீங்கன்னா phenolphthalein எப்படி malachite green அப்படி நம்ம சொல்லும்போது N, N dimethyl aniline. So structure, so I want to check aspirin ஓட structure பார்த்துட்டு I'll tell you ma. We are doing only for the science group accounts. Right now it's not there. Okay, maybe we will think about in future. Okay, so parunga phenol, it is hydrogen and then OH. So adhe mari இன்னொரு molecule of phenol எடுத்தாச்சு, OH and then hydrogen. Okay, so இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு இங்க வாட்டர் என்ன ஆயாச்சு, so water molecule வெளியில போயிடும். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது ஜஸ்ட் கப்பல் பண்ணுங்க, you will get the product. so நீங்க ஹீட் பண்ணும்போது வாட்டர் வெளியில போயாச்சு, அப்போ benzene ring. so benzene ring கூட C double bond oxygen, C double bond oxygen. so இந்த double bond வெளியில போயாச்சு, கரெக்ட்டா? so அதுக்கு பதிலா ரெண்டு phenyl ring நம்மளுக்கு கனெக்ட் ஆயிரும் டைரக்ட்டா. so பாருங்க, so phenyl ring alternative double bond and then OH, correct, right? so அதே மாதிரி இங்க ஒரு phenyl ring, அது கூட OH, நம்மளுக்கு phenolphthalein கிடைச்சாச்சு. Okay, coming to the next question. Phenol to toluene, இதுமே ஒரு superb question. so let's draw the structure. so benzene which is connected to the OH, கரெக்ட்டா? இப்போ நம்ம என்ன பண்றோம், இத என்னவா மாத்த போறோம், toluene மாத்த போறோம். so toluene அப்படினா என்ன அர்த்தம், benzene connected to CH3. எப்படி இந்த OH நம்ம CH3 மாத்தலாம், very simple. CH3 add பண்ணனும் அப்படினாலே generally we will be doing Friedel-Crafts alkylation, கரெக்ட்டா? அப்போ Friedel-Crafts alkylation பண்ணனும். and very important, இங்க இருக்கிற OH நம்மளுக்கு வேண்டாம், கரெக்ட்டா? அப்ப phenol இருக்கிற OH ரிமூவ் பண்ணனும்னா என்ன பண்ணலாம், phenol எப்படி பென்சீனா மாத்துறது, so we can add zinc dust. என்ன ஆட் பண்ணலாம், it is zinc dust. so zinc dust add பண்ணும்போது ZnO வா வெளியில போயிட்டு, so what we will get benzene as a product. so இந்த benzene எப்படி toluene மாத்தலாம், we can add Friedel-Crafts alkylation reaction. so என்ன ஆட் பண்ணனும், CH3Cl and then anhydrous AlCl3 as a catalyst, right? so anhydrous AlCl3 and then நம்ம CH3Cl எடுக்கும்போது you will get CH3 because இங்க இருக்கிற ஹைட்ரஜன், so இங்க இருக்கிற ஹைட்ரஜன், இங்க இருக்கிற Cl நம்மளுக்கு HCl வெளியில போயிட்டு CH3 கனெக்ட் ஆயிடும். okay, so coming to the next one, what is the next reaction, ethanol to ethanol. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ரியாக்ஷன் தான். so I am moving to the next one. so how can you convert the following reaction, very good question. and இதுவுமே வந்து கன்வர்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, பிகாஸ் இங்க ஒரு கார்பன் ஆட்டம் எக்ஸ்ட்ரா ஆகுது, ரைட்டா? ஒரு கார்பன் ஆட்டம் கம்மினா I told you it is an degradation, Halfman degradation. இங்க ஒரு கார்பன் ஆட்டம் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, because here it is ethanol and here it is a propane. so இது மாதிரி ஒரு கார்பன் ஆட்டம் உங்களுக்கு ஜாஸ்தி ஆச்சுன்னா you have to go for the cyanide reaction. okay, CN யூஸ் பண்ணுங்க. ஒரு கார்பன் ஆட் ஆச்சுன்னா என்னது, CN is the best reagent. so what is an ethanol formula, it is C2H5OH, கரெக்ட்டா? so இந்த C2H5OH கூட நான் என்ன ஆட் பண்றேன்னா, let's add aqueous KCN. okay, so what are we adding, KCN. so aqueous KCN ஆட் பண்ணும்போது
we will be getting C2H5CN. இந்த C2H5CN ஓட IUPAC நேம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரோபேன் நைட்ரைல். இதுவே காமன் நேம்னா இட்ஸ் கால்ட் as a ethyl cyanide. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் a ethyl cyanide. So coming to the next one guys, how are the following conversions carried out? So propene to propane to all, very basic reaction எழுதலாமா? So let's write it. So propene oda formula enadhu CH3 CH double bond CH2. So idu kuda nama enna add pandrom, let's add water, right? So water add பண்ணும்போது என்ன ஆகும், water will dissociate into H plus and OH minus. So we know Markovnikov rule. So Markovnikov la the H plus will attaches, correct, right? So the H plus will attaches to the carbon having more number of hydrogen. So inga attach ஆயிரும், OH பாத்தீங்கன்னா இந்த கார்பன்ல கனெக்ட் ஆயிரும். So இந்த reaction என்ன மீடியம்ல, acidic mediumல தான் reaction நடக்கும். So we will get it CH3 CH OH and then CH3. So we got a propane to all. So this is based on the Markovnikov rule, correct, right? So now let's come to the next one. What's our next reaction? Benzyl chloride to benzyl alcohol. So இதுமே ஒரு substitution reaction, specifically nucleophilic substitution reaction. Okay, so ஒரு negative பார்ட்டுக்கு பதிலா இன்னொரு negative part என்ன ஆகும் நம்மளுக்கு attach ஆகும். So what is a benzyl chloride? Okay, so benzene which is connected to CH2Cl, that is benzyl chloride. So இது கூட நம்ம என்ன add பண்ண போறோம்னா, let's add aqueous KOH. Okay, because உங்களுக்கு Cl OH replace பண்ணனுமா, you can go for water, even வெறும் water எடுக்கலாம் hydrolysis, or else you can go for aqueous KOH or NaOH. இதுல எல்லாத்துலயுமே chlorine can be easily replaced by the OH. Okay, இதுமே one of the important substitution. அப்போ chlorine molecule வெளியில போயிட்டு we will be getting benzene which is connected to CH2OH. இதான் benzyl alcohol. இதுல முக்கியம் என்ன அப்படின்னா what is benzyl alcohol னு drop பண்ண தெரியணும். Once benzyl alcohol எழுதுனீங்கன்னா தான் you will get it the easy structure, the right structure. Okay, so benzene CH2Cl, அதான் வந்து benzyl alcohol. Coming to the next question, phenol to anisole, again one important reaction. So phenol, so எப்படி phenol, benzene which is connected to OH is phenol. இது என்னவா மாத்தணும், we should convert this into benzene which is connected to OCH3. ஏன்னா OCH3 தான் நம்ம என்ன சொல்லுவோம், we will say as it is anisole, right? இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க, இந்த phenol I am going to convert this into phenoxide. So எப்படி, so இது கூட நம்ம என்ன add பண்ணோம் அப்படின்னா, so benzene or else you can add NaOH also. So NaOH நீங்க add பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், இங்க இருக்கிற ஹைட்ரஜன் OH ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு வாட்டரா வெளியில போயாச்சு. So அப்ப பேலன்ஸ் இருக்கிறது யாரு, just ONA, correct, right? அப்ப benzene which is connected to the ONA, அப்ப sodium phenoxide கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், I should add CH3 தானே வேணும் நம்மளுக்கு, ரைட்டா? அப்ப என்ன பண்ணலாம், let's add CH3Cl. Okay, CH3Cl add பண்ணும்போது இங்க என்ன ஆகும்னா guys listen, Naவும் Clவும் சேர்ந்து NaCl வெளியில போயாச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு, it is a Williamson ether synthesis, correct? It's a naming reaction. Okay, it's a naming reaction. So Naவும் Clவும் சேர்ந்து NaCl வெளியில போயாச்சு. So finally we will get this as a product. So நம்மளுக்கு anisole form ஆயாச்சு. Okay, so I'm moving to the next one. How are the following conversions carried out? Okay, propane to propane, one to all, already we have seen, நம்ம பார்த்தாச்சு. ethyl chloride to ethanal. Okay, see நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈஸியா குளோரினை நான் OH மாத்திரலாம். OH மாத்திட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆல்டிஹைடை ஈஸியா மாத்திரலாம், கரெக்டா? என்ன பண்ணும் சொல்லுங்க. So propene to propane to all we have done. So second one க்கு நான் என்ன பண்றேன்னா
let's take C2H5Cl. இந்த C2H5Cl கூட let's add aqueous KOH. அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? we will be getting C2H5OH கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? இத ஃபர்தரா ஆக்சிடேஷன் பண்றேன். அப்ப C2OH5 ஆல்டிஹைடா மாறிடும். So இங்க ethanol இருக்குனா it will turns into ethanol because the alcohol will turns into aldehyde. So CH3CHO வா மாறிடுச்சு. Okay, that's all. Coming to the next question, guys. Okay, how do you convert the following? Phenol to, it's a phenol to picric acid. So picric acid ஞாபகம் வச்சுக்கோங்க, it will be very very simple. Okay, yes. So picric acid oda structure என்னது நமக்கு? It is a benzene which is connected to the OH. So picric acid. So picric acid oda formula பாத்தீங்க அப்படினா it is OH and then NO2 and then NO2. So here NO2. What is the name of this compound? 2,3 2 4 6, not 3. 2,4,6 trinitrophenol. So 2,4,6 trinitrophenol தான் வந்து picric acid. கரெக்ட்டா? So picric acid ஓட கலர் என்னவா இருக்கும்? It is actually yellow in color, right? Okay, yes. So இது கூட என்ன ஆட் பண்ணும்? If you add concentrated HNO3. So concentrated HNO3 பண்ணும்போது கண்டிப்பா நிறைய NO2+ நிறைய electrophile generate ஆகி so எல்லா ortho and para position. So எத்தனை ortho position இருக்கு நமக்கு? This is a ortho position and this is para position. So எல்லாத்துலயுமே நமக்கு connect ஆயிடும். Okay, so coming to the next question. So benzyl chloride to benzyl alcohol we have seen already. Next question பாருங்க, ethyl magnesium chloride to propanol. இதுவுமே ஒரு சூப்பர் question, கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. Let's check out. So second question நம்ம பண்ணலாமா? Let's come to the second question. Okay, so என்ன சொல்றாங்க? C2H5MgBr. கரெக்ட்டா? இது என்னவா மாறி இருக்கு? CH3 CH2 and then CH2OH. So propanol மாறி இருக்கு. நல்லா கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு கார்பன் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டா? So Grignard reagent நம்ம எங்க படிச்சிருக்கோம்? ஆல்டிஹைட் கீட்டோன் கூட Grignard reagent நம்ம ஆட் பண்ணி என்னவா மாத்திருந்தோம்? we converted into primary, secondary and tertiary alcohol. and இங்க கிடைச்சிருக்கிறது என்னது? so it is a primary alcohol, ரைட்டா? அப்போ primary alcohol இருக்கு, ரைட்? and இங்க Grignard reagent இருக்கு. அப்ப என்ன ஆல்டிஹைட் எடுத்தீங்கன்னா you will get it primary alcohol. so that means video oda starting la na ungalku explain pannirna. so that's supposed to be a formaldehyde. so formaldehyde eduthinga da ungalku primary alcohol kadaikum with the Grignard reagent. so formaldehyde la irukra oru carbon so iduvum react aittu namalukku easy ah reaction nadandrum. okay, so let's write it formaldehyde. so plus H C double bond or H is formaldehyde. so இங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க, ஆக்சிஜன் எலக்ட்ரான் எடுத்து O-. so இந்த கார்பன் பாசிட்டிவ், so bond இங்க பிரேக் ஆகும். Mg is positive, this carbon is negative. so இந்த கார்பன் எங்க போய் அட்டாக் ஆகும்? so பாசிட்டிவ் கார்பன் கூட, so இந்த Mg so நெகட்டிவ் ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆகுது. so just opposite charges attract பண்ணுங்க, that's all. okay, so opposite charges attract பண்ணிட்டு product எழுதுங்க, you will get it. okay, so எழுதலாமா? CH2. so இந்த கார்பன்ல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, so that நான் CH2 ன்னு எழுதிட்டேன். so அதுக்கு அடுத்து பாருங்க, so இந்த CH2 கூட தான் எது கனெக்ட் ஆகுது? இங்க இருக்கிற C2H5 கனெக்ட் ஆகுது, ரைட்டா? so அதனால I am writing as C2H5. so வேற என்ன இருக்கு? so அது கூட ஒரு OH இருக்கு, கரெக்ட், ரைட்? ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, C கார்பன், அது கூட ரெண்டு ஹைட்ரஜன், so கார்பன் அது கூட ரெண்டு ஹைட்ரஜன். so இந்த கார்பன் கூட தான் so Grignard reagentல இருக்கிற C2H5 கனெக்ட் ஆகுது. so C2H5 ன்னு எழுதிட்டேன். so இப்போ இங்க ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, இந்த ஆக்சிஜன் ஆட்டமும் MgBr கனெக்ட் ஆயிட்டு you will get it as OMgBr. கரெக்ட்டா? அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? as usual let's do hydrolysis. so hydrolysis பண்ணும்போது என்ன நடக்கும்? bond இங்க break ஆகி hydrogen and then inga OH. so you will get a
primary alcohol. That's all. Okay, so formaldehyde mattum add பண்ணிட்டீங்கன்னா it will be very very easy guys. Okay, let's come to the next one. How can you convert the following? Acetone to propene. Okay, I think this is also interesting question. Let's write. Okay, CH3 C double bond O and then CH3. So இதை என்னவா மாத்தணும்? We should convert this into CH3 CH double bond CH2. So எப்படி மாத்தலாம்? Acetone into propene. Very simple. See, acetone நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா யூசுவலா நம்மளுக்கு எப்போ எந்த கேஸ்ல elimination product தான் எனக்கு என்ன கிடைக்கும்? alkene கிடைக்கும். You think in that way. Okay, so எனக்கு இங்க alkene கிடைச்சிருக்கு. அப்ப alkene elimination நடக்கணும், ரைட்டா? அப்ப eliminationக்கு பெஸ்டா என்ன எடுத்துப்பீங்க? alcohol. அப்போ alcohol இருந்தா ஈஸியா elimination நடக்கும். அப்போ கொடுத்திருக்கிற கீட்டோனை எப்படி நான் ஆல்கஹாலா மாத்தலாம்? So எப்படி ஆல்கஹாலா மாத்தலாம்? So I am using a reducing agent. So NaBH4. So இங்க இருக்கிறது ketone. So ketone என்னவா மாறும்? Secondary alcoholா மாறும். So that CH3 CH OH and then CH3. So நான் next என்ன பண்றேன்? I am adding in concentrated H2SO4. It's a dehydrating agent. அப்ப water molecule எனக்கு வெளியில போயிட்டு so what we will get? So இங்க இருக்கிற OH and இங்க இருக்கிற one of the hydrogen. So water molecule வெளியில போயாச்சு. அப்ப product நம்மளுக்கு propene கிடைச்சாச்சு. So that's all. It will be very 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 easy. Okay guys, so moving to the next one. How do you convert ethanol to propanol? So again a superb question. Ethanol to propanol. So ஒரு carbon atom இங்க நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? It is increased, right? Actually ethanol பாத்தீங்கன்னா it's an aldehyde. So aldehyde நம்மளுக்கு ketone மாறி இருக்கு. So aldehyde ketone மாறி இருக்கு. Okay, let's think about it. See, ethanol கூட super, very good. See, one carbon atom. Okay, one carbon atom நீங்க increase பண்றீங்க அப்படினாலே கண்டிப்பா அது என்ன நம்ம சொல்லிருக்கோம்? Grignard reagent இருக்கலாம், இல்ல cyanide இருக்கலாம். Cyanide இங்க work ஆகாது. அப்ப Grignard reagent தான் best. இங்க எடுத்திருக்கிறது என்னது? aldehyde. Yes, tell me. So PDF sure I'll upload it. Okay, so upload பண்றேன். So it is really a very good interesting question. கொஞ்சம் carefully கவனிங்க. Whatever the doubts you have, just post it. Okay, yeah. So இங்க பாருங்க, CH3 C double bond OH. இது கூட நான் என்ன பண்ண போறேன்? ஒரு கார்பன் வேணும்ங்கறனால I am adding in Grignard reagent. So what's a Grignard reagent? CH3MgX is a Grignard reagent. Correct, right? So next என்ன ஆகும்? So oxygen electron எடுத்துட்டு O- இந்த கார்பன்ல positive charge. So bond break ஆகி கார்பன்ல negative, Mg ல positive. So இங்க connect ஆயிடும் and Mg இங்க connect ஆயிடும். கரெக்ட்டா? So நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. So we will get CH3, okay, C and then இது O MgX மாறிடுச்சு and then hydrogen and அது கூட CH3 இருக்கு. Very interesting question, check it out. Okay, பாருங்க எப்படி ஃபைனல் ஸ்டெப் நம்ம கொண்டு வரோம்னு சொல்லிட்டு. ஸோ இது கூட நான் என்ன ஆட் பண்ண போறேன்? வாட்டர் ஆட் பண்ண போறேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணும்போது வாட்டர் வில் டிசோசியேட் இன்டு H plus and then OH minus, ரைட்டா? ஸோ பாண்ட் இங்க பிரேக் ஆகி Mg பாசிட்டிவ், ஆக்சிஜன் நெகட்டிவ், Mg கூட OH, ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜனும் கனெக்ட் ஆயிடுச்சு. அப்ப ப்ராடக்ட் என்ன வரும்? Tell me. So you will get it CH3 CH OH and then CH3. So who is this compound? This is secondary alcohol. அப்போ secondary alcohol நான் என்ன பண்ணலாம்? I can treat this with mild oxidizing agent or strong oxidizing agent. Anything is fine. So எது நீங்க எடுத்தாலும் secondary alcohol will turns into ketone. அப்போ CH3 C double bond or CH3. So that's all. நம்மளுக்கு answer கிடைச்சாச்சு. So என்ன பண்ணிருக்கோம் நாம? First stepல Grignard reagent ஆட் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்ணிருக்கேன்? ஸோ எனக்கு செகண்டரி ஆல்கஹால் கிடைச்சிருக்கு, அது கீட்டோனா மாத்திட்டேன் பிகாஸ் பை யூசிங் த ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இது தெரிஞ்சதுனாலே then it will be very simple guys. So coming to the next question, ethanol to ethane.
Either you can go for Wolff-Kishner or else what is one more? Wolff-Kishner or Clemenson red phosphorus. இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்த ரியாக்ஷன் தான். தட்ஸ் வை ஐ எம் நாட் ரைட்டிங் இட். திஸ் இஸ் அன் ஆல்டால் கண்டென்சேஷன் பிகாஸ் டபுளாக இருக்கு. கரெக்டா? அண்ட் இங்கே என்ன பண்ணணும்? எத்தனால் எத்தனல் எத்தனாலா மாறி இருக்கு. ஸோ தட் யூ ஹாவ் டு டூ இட் இஸ் ரிடக்ஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான். ஐ எம் மூவிங் டு த next one. Okay, carry out the following conversation. Propanoic acid to acetic acid. This is one of the good question. Okay, ஏனா carbon atoms கம்மி ஆகுது. யூசுவலா equal number of carbon atomsனா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க. பட் இங்க carbon atoms கம்மி ஆகுது. அப்ப carbon atoms கம்மி ஆகும்போது we should think it. Let's do this question. So இப்போ நான் என்ன பண்ண போறேன்? I'll change the color. White is good. Right? Okay, so propanoic acid CH3 CH2 C double bond OH. This is propanoic acid. So in the propanoic acid kuda I am treating this with NH3. So ஏன் NH3 எடுக்க போறேன் அப்படினா because நான் அமைடா மாத்த போறேன். அமைடா மாத்தினா தான் நம்ம என்ன பண்ணலாம்? We can do half-man bromamide degradation reaction. கரெக்ட்டா? So நான் NH3 ஆட் பண்ணிட்டேன். So you will get it CH3 CH2 C double bond O NH4 +ங்கற ஒரு சால்ட் கிடைச்சோம். கரெக்ட்டா? So oxygen minus NH4 plus. இதை ஹீட் பண்ணீங்கனா என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ரெண்டு ஆக்ஸிஜனும் ரெண்டு ஹைட்ரஜனும் ஆக்ஸிஜனும் சேர்ந்து வாட்டரா நமக்கு வெளியில போயிடும். ஓகே, வாட்டர் இஸ் ரிமூவ்ட். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. CH3 CH2 C double bond NH2 என்ன கிடைச்சாச்சு இப்போ? So we got an amide. கரெக்ட்டா? So amide கிடைச்சாச்சுனா half-man bromamide பண்ணலாம். So what is a half-man bromamide reagent? It is NaOBr plus H2O. எடுக்கும்போது என்ன ஆகும்? So இங்க இருக்கிற C double bond escape ஆகி வெளியில போயிட்டு so ஒரு கார்பன் கம்மி ஆகி we will get CH3 CH2 NH2 கிடைக்கும். So இப்போ இந்த CH3 CH2 NH2 கூட diacetization. Yes, important questions. இப்போ நம்ம எல்லா conversionsமே பார்க்குறோம். This is one of the good question in the conversions. இந்த question கேட்பாங்களா இல்லையா? I'm not very sure. But all the conversions are important. Okay? So இது கூட நீங்க என்ன ஆட் பண்ண போறீங்கன்னா HNO2 ஆட் பண்ண போறீங்க which is nitrous acid. So அதை ஆட் பண்ணும்போது CH3 CH2 OH கிடைச்சிரும். என்னடா diacetization எழுதாம OH எழுதிருக்கோன்னு பாப்பீங்க. கரெக்ட்டா? Because diacetization alkyl diazonium chloride is highly unstable. So immediate அது என்னவா மாறிடும்னா ஆல்கஹாலா மாறிடும். So நேத்திக்கு கூட நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. So இது கூட strong oxidizing agent போட்டீங்கன்னா so finally we will get the carboxylic acid. So that's all guys, very 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 easy. So இது தெரிஞ்சிச்சுனாலே நீங்க சூப்பர்பா படிச்சிடலாம். Okay? So I am coming to the next one. So do the following conversion. Do the following conversion in not more than 2 steps. Okay, not more than 2 steps. So padilama reaction. First one benzoic acid இருக்கு. இந்த benzoic acid நம்ம என்னவா மாத்தணும்? We should convert into benzaldehyde. So எப்படி benzoic acid benzaldehyde மாத்தலாம்? How can we do? So இந்த reaction பார்த்தோன்னா immediate எனக்கு ஞாபகத்துக்கு வருது Gattam and Koch reaction. So Gattam and Koch reactionல benzene நம்ம என்னவா மாத்துவோம்? benzoic benzaldehyde மாத்துவோம். கரெக்ட்டா? Gattam and Koch reaction. So carboxylic acid நான் எப்படி benzene மாத்துறது? I can convert this into benzene by soda lime. Right? So soda lime reaction க்கு நீங்க என்ன எடுப்பீங்க? NaOH plus CaO. So soda lime எடுக்கும்போது இந்த carbon dioxide வெளியில போயிடும். It's a decarboxylation. அப்ப எனக்கு benzene கிடைச்சிருச்சு. அப்ப benzene வந்து என்ன பண்ணலாம்? Gattam and Koch reaction. Of course throat flotation is important. Okay? So Gattam and Koch reaction க்கு நான் என்ன எடுக்கணும்? I should take COHCl. So அவ்வளவுதான் guys, very simple. ரெண்டு ஸ்டெப். Okay? ரெண்டு ஸ்டெப்ல நம்ம ஒரு ரியாக்ஷனை முடிச்சாச்சு. கரெக்ட்டா? See, நீங்க இந்த மெத்தட் தான் சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல.
If you are preferring to go some other method also, it's fine, you can go. Okay, you can go that one also. Coming to the next one, just a second guys. Yes, Harsh, tell me what's your doubt? What's your doubt, Harsh? Okay, let's come to the next one. So propanol to propane pathina, what reaction you can do? So Wolff-Kishner-Clemmensen, idu panningana alkane maridum. And ethanol to butenol is a aldol condensation, nama already paathachu. Ethanoic acid to ethanamide, this is an important reaction, nama innum paakala. Let's come to that. Okay, so I think ipa nama paathirkom, right? No, we didn't see. Will come up because propanoic acid dhaan paathom. See, ethanoic acid is CH3COOH, correct ah? Idu kuda neenga enna add pandringa? NH3. So this is your acid and this is your base, correct, right? Okay, so this is your acid and this is your base. So rendu send react aite CH3COO NH4 ah maariduchu. So this is positive, this is negative. So you got this compound. Next na enna pananum, idu further ah neenga heat pandringa. So heat பண்ணும்போது என்ன ஆகும்? water molecule நம்மளுக்கு வெளியில போகும். So water வெளியில போயிட்டு CH3 C double bond NH2 உங்களுக்கு கிடைச்சிருச்சு. So you got the answer. அவ்வளவுதான். ethanamide. So ரெண்டு கார்பன் ஆட்டம். amide அப்படினாலே என்னது? C double bond NH2. Okay, so you got the answer. Ma'am, why can xenon form a compounds but helium? Very good question. Okay, yes, we not saying if you are like preferring that channel, please go and check out that channel. Okay, yeah, maybe you are feeling so comfortable, please go and check out that channel. Yeah, now let's come to this next one. So very good question, Harsh. So idla xenon pathinga yen xenon react agudhu appadina ஒரு காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி வந்து அதோட சைஸை பொறுத்து இருக்கு. ஓகே, ஸோ ஹீலியம் அண்ட் நியானோட சைஸ் சின்னது. ஒரு ஆட்டம் சின்னதாக இருக்கும் போது க்ளோஸ் பேக்கிங் பெட்டராக இருக்கும். நிறைய ஆட்டம்ஸ் டுகெதராக பக்கத்தில் இருக்கும். அப்போ அங்கே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிரேட்டர். அண்ட் ஆட்டம்ஸ் சின்னதாக இருக்கும் போது நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் ஷெல்லுக்கும் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிரேட்டராக இருக்குது. அப்படி கிரேட்டராக இருக்கிறனால அந்த ஆட்டமும் ரொம்ப ஸ்டேபிள். ஓகே, நம்மளுக்கு தெரியும்ல, டவுன் த குரூப் சைஸ் ஆஃப் த ஆட்டம் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீலியமும் நியானும் வெரி சின்ன ஆட்டம், ஏன்னா கீழே வரதான் சைஸ் பெருசாகிட்டே இருக்கு. xenon இஸ் அ பிக்கர் சைஸ். ஸோ பிக்கர் சைஸ் ஆகுறதுனால அந்த ஆட்டமோட ஸ்டெபிலிட்டி கம்மியாகிறனால ரியாக்ட் ஆகுது. ஓகே, xenoனும் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் தான், பட் xenon இஸ் லெஸ் ஸ்டேபிள் பிகாஸ் ஆஃப் பிக்கர் இன் சைஸ். ஓகே, யா, நவ் லெட்ஸ் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். Next one, guys, next one. How will you convert the following? Again, it's not more than 2 steps. So pathilama? Yes. So acetophenone, what is the formula of structure of acetophenone? Benzene, which is connected to the COCH3. இதை என்னவா மாத்தணும்? We should convert this into benzoic acid. See, இது மாதிரி type of reactionக்கு நான் என்ன சொல்றேன்னா, you think it backwards, because benzoic acid உங்களுக்கு prepare பண்ணணும் அப்படினாலே mustard oil reactions. Tell me, ma'am. See, mustard oil reaction already நான் உங்களுக்கு namingல explain பண்ணியிருக்கேன். So go and check it out, or else நான் இந்த class முடிச்சதுக்கு அப்புறம் I'll write the mustard oil. Okay, just 2 more reactions தான் இருக்கு. Yes, Harsh, yes. So Harsh, you mark all your doubts and come and ask me in the evening live also. Okay, yeah. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது? பேக்வேர்ட்ஸாக நான் யோசிக்க சொன்னேன், கரெக்டா? ஸோ பென்சாயிக் ஆசிட் இருக்குது நம்மக்கிட்ட. அப்போ பென்சாயிக் ஆசிட் எப்போ கிடைக்கும்? ஆல்கைல் பென்சீன் எடுத்தீங்கன்னா பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும், கரெக்டா? அப்போ இதை எப்படி நான் ஆல்கைல் பென்சீனாக மாற்றுறது? வெரி சிம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to add
Clemmensen reduction. So zinc bar mercury and then உங்க water நம்மளுக்கு வெளியில போகும். அப்ப என்ன கிடைக்கும்? So benzene which is connected to CH2 CH3 கிடைக்கும். ரைட்டா? So எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு கார்பன் ஆட்டம்ஸ் தான் நம்மளுக்கு benzoic acid-ஆ மாறும். So இந்த ரியாக்ஷன் என்னது? It is KMNO4 KOH followed by hydrolysis H3O+. Okay? So you will get it. That's all guys. Very very simple. So நான் என்ன பண்ணிருக்கேன்? ketone alkane மாத்திட்டேன். alkyl benzene carboxylic acid மாத்திட்டேன். Okay? So not more than 2 steps. That is also important. Next one another ethanoic acid to 2-hydroxy ethanoic acid. This is also one of the important question. So conversions எல்லாமே பாத்தீங்கன்னா like எவ்வளோ நீங்க எப்படி practice பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எழுத முடியும். So இந்த question எப்படி நீங்க think பண்ணணும்னா HVZ கூட think பண்ணும். ஓகே, ஏன் HVZ reaction சொல்றேன் நல்லா பாருங்க. CH3COOH. ஓகே, HVZல என்ன catalyst யூஸ் பண்ணுவோம்? Red phosphorus and then HCl. கரெக்ட்டா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? So you will be getting CH2Cl. ஏன்னா ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹாலஜன் மட்டும் ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆகி குளோரின் கிடைச்சிரும். கரெக்ட்டா? ஓகே. See froth flotation process சல்ஃபைடு ஓருக்கு யூஸ் பண்ணுவாங்க. சல்ஃபைடு ஓர் என்ன ஆகும்னா சல்ஃபைடு ஓர் கூட யூக்கலிப்டஸ் ஆயில் அண்ட் தென் சோடியம் xanthate இதெல்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ இம்பியூரிட்டிஸ் எல்லாம் கீழே போய் செட்டில் டவுன் ஆயிரும். ஸோ நம்மளோட சல்ஃபைடு ஓர் எல்லாமே ஃப்ரோத் மேலே வந்து நொறையா ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ஸோ இதில் என்னென்ன ரியேஜன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கீழே டெபாசிட் மேலே சல்ஃபைடு ஓர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த சல்ஃபைடு ஓரை வச்சு நெக்ஸ்ட்டு பியூரிஃபை பண்ணுவாங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ froth flotationக்கு வீடியோ ஆல்ரெடி இருக்கு, go and check it out. Okay, it is used for the sulfide ores. So COOH கரெக்டா? இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? chloroethanoic acid I found. chloroethanoic acid கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த chloroethanoic acid நான் என்னவா மாத்தணும்? hydroxyethanoic acid-ஆ மாத்தணும். ஸோ குளோரினை பெஸ்ட் ரீப்ளேஸ் பண்றது யாருன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. கரெக்டா? அப்போ CH2Cl is replaced by so KOH. அப்போ நம்மளுக்கு hydroxy ethanoic acid கிடைச்சாச்சு. That's all. So ethanoic acid, hydroxy ethanoic acid கிடைச்சாச்சு. Okay, so now let's come to the next one. Right now if you start means centum எடுக்க முடியும்னா it's based on இதுக்கு முன்னாடி எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ it's important. Okay, but you start, try your best, நல்லா efforts போடுங்க. Okay, so maybe there may be even a chance. It's based on the efforts. So let's come to the first one. Nitrobenzene into aniline, a very simple reaction. Correcta? So நம்ம என்ன எடுத்திருக்கோம்? Benzene connected to the NO2. So இது கூட SN bar HCl or else Fe bar HCl. So எது எடுத்தாலுமே சரி நம்மளுக்கு NO2 will become NH2. That's all. Now ethanoic acid to methanamine. ethanoic acidல இருக்குது 2 கார்பன், பட் மெத்தனமைன்ல இருக்குது ஒரே ஒரு கார்பன். ஸோ எப்பயுமே நம்மளுக்கு ஒரு கார்பன் ஆட்டம்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா we should go for what reaction? It is Hofmann bromamide degradation. Guys, naming reactions already நான் one shotல upload பண்ணிருக்கேன். Please go and check it out. Okay, so Mendy's reactions எல்லாமே நான் upload பண்ணிருக்கேன். Then no problem, definitely you will get it 100. Okay, so this 3 days correct use பண்ணுங்க. No doubt, I'm wishing you should get 100. Okay, so கண்டிப்பா நீங்க centum வாங்கணும் and it's highly like possible. Okay, it's highly possible you will get it. Okay, so definitely my prayers are also there. Very good mark. Now first one is done, right? Let's come to the second one. So second one என்ன கொடுத்திருக்காங்க? Ethanoic acid to methanamine கொடுத்திருக்காங்களா? So let's write the reaction. So what is the ethanoic acid? It is CH3 C double bond OH is ethanoic acid. Right? இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்? NH3. So first stepல NH3, second stepல heating. Okay, நான் டைரக்டாவே எழுதிடுறேன் because நிறைய டைம் இந்த ரியாக்ஷனை பார்த்தாச்சு. So CH3 C double bond NH2.
அடுத்து என்னது? It is a half mine bromamide degradation. So which is NaOBr and then in the presence of water என்ன ஆயிரும் நம்மளுக்கு? CH3NH2 methanamine கிடைச்சாச்சு. கரெக்டா? So இதுக்கு தான் நான் first starting of the videoவே I have explained you guys like conversion பண்ணனும் அப்படினா basic things என்னன்னு தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. Okay? Yes. So I'm coming to the next question. Carry out the following conversion: para-nitrotoluene to 2-bromobenzoic acid. So what is the formula for para-nitrotoluene? So benzene which is connected to the CH3 group and then NO2 group. Correct? So என்னவா மாத்த சொல்லிருக்காங்க? They asked us to convert 2-bromobenzoic acid. So COOH and then இங்க Br இருக்கணும். Okay, so இப்போ first நம்ம என்ன பண்ணணும்? We want a carboxylic acid. So carboxylic acid அப்படினாலே alkyl benzene. அப்ப இந்த CH3 நம்மளுக்கு வேணும். கரெக்ட்டா? ஏனா KMNO4 KOH எடுக்கும்போது alkyl benzene எனக்கு carboxylic acid-ஆ மாறிடும். So இந்த NO2 group நம்மளுக்கு வேண்டாம். So NO2 group-ஐ எப்படி remove பண்ணலாம்? What we can do? And bromine we can do the electrophilic substitution reaction. That is a easy process, right? So எப்படி? Very good, super. Line by line read பண்ணுங்க. Okay, so that will works better. நல்லா ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மறக்குமோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ரிவைஸ் இட் அகைன். ஓகே, இதுக்கு முன்னாடி எழுதின பேப்பர்ஸ் எல்லாம் கூட எங்கெங்கெல்லாம் மார்க்ஸ் கம்மியாக இருக்குங்கிறத செக் அவுட் பண்ணி நல்லா உங்களை பற்றி ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ஏரியாவை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு சில பேருக்கு நான் இந்த இடத்துல எப்பயுமே மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன்லாம் இருக்கும். கரெக்டா? ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ரைட் டவுன். ஸோ கண்டிப்பாக சென்டம் வந்துடும். ஓகே, yes. See guys, இப்போ இந்த NO2 போறதுக்கு நம்ம என்ன பண்றோம் டிசைட் பண்ணலாம். Before that what I am going to do is okay, I'll do it like this. So இப்போ NO2 இருக்கா, நான் என்ன பண்ண போறேன்னா SN bar HCl ஆட் பண்ண போறேன். அப்ப என்ன ஆகும்? NH2 ஆ மாறும். Am I right or wrong? Okay, so நம்மளுக்கு தெரியும் NO2 will convert into NH2 அப்படினு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ண போறேன்னா I am going to do diacetization. So என்ன எடுக்கணும் diacetizationக்கு? NaNO2 plus HCl எடுத்தா diacetization, so that toluene என்னவா மாறிடும்? CH3 and then NH2. NH2 will become N2 plus Cl minus. So அடுத்து என்ன ஆகும் நம்மளுக்கு? So இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து I am going to treat this with H3PO2. So H3PO2 க்கு எடுத்தனா இங்க இருக்கிற குரூப் கம்ப்ளீட்டா வெளியில போயிட்டு I'll be getting only toluene. என்ன மட்டும் தான் கிடைக்கும்? toluene மட்டும் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? toluene bromination பண்றேன். சோ என்ன எடுக்கணும்? Br2 plus FeBr3. ஓகே, Friedel-Crafts reaction. அப்போ அது மட்டும் எடுத்தா பத்தாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா Br2 பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்? KMNO4 KOH பண்ணணும். Because we want to convert CH3 into COOH. மாத்தி ரியாக்ஷன் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் bromine இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் do this reaction. ஏன்னா bromine இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் ஆர்த்தோ பொசிஷன்ல கனெக்ட் ஆகும். சப்போஸ் நீங்க கார்பாக்சிலிக் ஆசிட் ரியாக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட். மேம் எனக்கு இப்போ ஒரு டவுட், ஆர்கானிக்ல யூசஸ் ரொம்ப இருக்கு மேம், என்ன பண்ணலாம்? யூசஸ் என்ன பண்றது? வாட் டு சே? கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். பட் there is no other way. I can understand. யூசஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். யூசஸ் மட்டும் தனியாக நோட் பண்ணி வைக்க முடிஞ்சது அப்படின்னா நோட் பண்ணி வைங்க. மேக்ஸிமம் யூசஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 மார்க்ஸில் தான் கேட்க சான்ஸ் இருக்குது. வெரி வெரி ரேராக 3 மார்க்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு காம்பவுண்ட் அப்படின்னா அந்த காம்பவுண்டோட ஹிண்ட் வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிங்கனாலுமே ஓகே. பட் அந்த காம்பவுண்டோட ஒரு காம்பவுண்டுக்கு மேக்ஸிமம் 4 பாயிண்ட் மட்டும் படிங்க போதும். 4 வேர்டு இல்லை ஒரு 5 வேர்டு, அதை வச்சு நீங்கள் ஒரு 5 லைன் எழுதிடுங்க. 3 மார்க்ஸாக கேட்டால் ஒரு 5 லைன்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட். நோ, கண்டிப்பாக யூசர்ஸ்னால சென்டம் அஃபெக்டே ஆகாது. ஸோ எந்த டீச்சர் இந்த பேப்பரை கரெக்ட் பண்ணி யூசர்ஸ்க்கு கம்மி பண்ணுறாங்களோ 100% டெஃபினட்டாக none of the teacher will do like that. Okay,
யூசஸ்னால ஷியராக கம்மியாகாது. தட் யூ கேன் பிலீவ் இட். கைஸ் அது மாதிரி ஒரு பர்டிகுலர் சாப்டர்ஸ்ன்னு இல்லை ஹர்ஷ், எல்லாமே நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ என்ன பண்ணலாம், பர்டிகுலர் சாப்டர்ஸ்னால் நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஏன்னா எல்லா சாப்டர்ஸ்க்குமே வெயிட்டேஜ் ஈக்குவலாக தான் இருக்குது, ரைட்? ஸோ எல்லாமே படிச்சு தான் ஆகணும். பர்டிகுலர் சாப்டர்னு நம்ம சொல்ல முடியாது. வி காண்ட் சே. ஸோ நெக்ஸ்ட் yeah. So how do you convert the following compound N-phenyl ethanamide to para-bromoaniline? So இதுமே ஒரு basic question தான். Maybe question பார்க்கும்போது it will be very 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 difficult. Okay, see பாருங்க. So structure N-phenyl ethanamide. So N வந்து phenylல கனெக்ட் ஆயிருக்கு, கரெக்டா? So ethanamide என்னது? It is C double bond O CH3, right? So it is C double bond O N-phenyl ethanamide. It is H. அவ்வளவுதான். Next N-ல phenyl and this is ethanamide. Next என்ன பண்ணணும்? We should convert this into para-bromo, correct, right? Okay, para-bromoaniline. So let's convert into para-bromoaniline. Okay, so மாத்திரலாமா? So para positionல bromine இருக்கு and then இங்கே நம்மளுக்கு aniline இருக்கு. So it's a very direct question, correct? Because நம்மளுக்கு தெரியும் benzene connected to the NH2 group பார்த்தீங்க அப்படின்னா it is a strongly activating group, right? Benzene connected to NH2 வந்து it is a strongly activating group. So usually அங்க bromination பண்ணும்போது tribromo கிடைக்கும். அதனால என்ன பண்ணுவோம், acylation பண்ணி அந்த குரூப்பை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் then they will do the bromination. அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னது, இட்ஸ் a direct question. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், I should do bromination. Okay, so in the presence of FeBr2 or FeBr3. Okay, next எனக்கு என்ன கிடைக்கும், I'll be getting in para positionல ஒரு bromine connect ஆயிட்டு, so NH C double bond O CH3, right? So இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும், I should do hydrolysis. அப்போ hydrolysis பண்ணும்போது I'll be getting an aniline. Okay, 13th lesson. Actually this question is from the amines chapter. Na organic compounds containing nitrogen. 13th 11th ன்னு சொன்னீங்கன்னா எனக்கு chapter name number கரெக்டாக ஞாபகம் இல்லை. This is from the organic compounds containing nitrogen. Yes, I agree. Because 13th lessonல பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்கு, கரெக்டா? பிகாஸ் நீங்கள் சைனைடையும் படிக்கணும், நைட்ரைலையும் படிக்கணும், நைட்ரோ காம்பவுண்ட்ஸும் படிக்கணும், அண்ட் தென் அமீன்ஸும் படிக்கணும். ஸோ இது மாதிரி இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொரு குரூப்பையும் தனித்தனியாக கொஞ்சம் பிரிச்சுக்கோங்க. அண்ட் இதில் கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் இருக்குது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரிசம்பிளன்ஸ் இருக்குது. பட் எல்லாமே வந்து பை ப்ராக்டிஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது ஃபஸ்ட்டு எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்ஸை வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அமீன்ஸ் தனியாக, நைட்ரைல்ஸ் தனியாக, ஐசோசைனைட் தனியாக, NO2 தனியாக. ஸோ இப்படி பிரிச்சுட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ரியேஜென்ட் எழுதி வச்சுக்கோங்க, ஸோ தட் மறக்காது. ஓகே, ஸோ ஐ கேன் கம்ப்ளீட்லி அக்ரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பென்சீன் டைஅசோனியம் குளோரைட் டு நைட்ரோபென்சீன். ஸோ எழுதிடலாமா? ஸோ வில் கம் டு த பென்சீன் டைஅசோனியம் குளோரைட். Just a second, guys. Okay, so second one என்னது, benzene diazonium chloride. So it is N2Cl, right? N2 plus Cl minus. So first இது கூட என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா HbF4 ஆட் பண்ணுவாங்க. Okay, so HbF4 ஆட் பண்ணி இன்னொரு diazonium salt நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். So என்ன ஆகும், HCl வெளியில போயிட்டு, so we will get N2, okay, N2 positive and then BF4 minus. So இந்த காம்பவுண்டோட நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா, they'll be adding in NaNO2. okay, NaNO2 ஆட் பண்ணும்போது என்னெல்லாம் வெளியில போகும்னு பாருங்க. BF3 வெளியில போயிடும், and then NaF வெளியில போயிடும், so N2 கேஸ் வெளியில போயிடும். ஸோ இது எல்லாமே வெளியில போயிட்டு பேலன்ஸ் யார் ரிமைனிங் இருக்கா, NO2 மட்டும்தான் ரிமைனிங் இருக்கு. So that we will get a nitrobenzene. So that's all. It is very simple. So next என்ன கொடுத்திருக்காங்க,
benzoic acid to aniline. So benzoic acid to aniline நம்ம இந்த reaction already பண்ணிருக்கோமா? I didn't remember. Okay, so quick பண்ணிடலாமா? So benzoic acid. எழுதி பார்த்தாலும் முடியலையா? What to do? Ma'am, if diamond is more stable than graphite at high pressure, then why is graphite considered more stable form of carbon at normal condition? Very good question, Harsh. So graphite பார்க்கும்போது graphite point of view ல thermodynamic வச்சு பேசுவாங்க because delta H for the graphite is more negative. Okay, so delta H for the graphite is more negative. அப்போ எப்பயுமே என்தால்பி கம்மியா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த reactant வந்து more stable இருக்கும். ஆனா டைமண்டோட என்தால்பி வந்து it is not more negative. Okay, it's thermodynamic factor. Okay, delta H is more negative. So energy கம்மியா இருக்கனால தான் stability நம்மளுக்கு maximum இருக்கு. Okay, so I'll coming to the next question. Benzoic acid to aniline, right? So benzoic acid is C double bond OH benzoic acid. இது கூட நான் என்ன பண்றேன்னா let's add NH3. Okay, so இப்போ நான் NH3 என்ன பண்றேன், first step வச்சிட்டேன். இது மாதிரி question பண்ணிருக்கோம், but we did for the alkyl benzoic acid, alkyl carboxylic acid. So second step நான் என்ன add பண்றேன், I'm going to add heating. Okay, heating தான பண்ணணுமோ. So heating அப்ப என்ன கிடைக்கும், we will get benzamide கிடைக்கும். கரெக்ட்டா? it is C double bond NH2. so இந்த C double bond வெளியில எடுக்கணும்னாலே so half man bromamide degradation is the best option. அப்ப NaOBr எல்லாமே பாத்தீங்களா resemblance தான் வருது நமக்கு. கரெக்ட்டா? அப்போ we will get benzene which is connected to the NH2 group. so that's all, very very simple. Yes Harsh, super. So I'm coming to the next question, guys. Last question. Okay, last question. How do you convert the following compound? இப்ப பார்த்த question தான் first one. So CO இருக்கு, அந்த CO மட்டும் இங்க மிஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன reaction யூஸ் பண்ணலாம், half-man bromamide degradation. So this is a benzamide. Benzamide எனக்கு என்னவா மாறி இருக்கு, aniline மாறி இருக்கு. Benzamide turns into aniline, right? Next. Yes Bharat, next Bharat, thank you. So aniline to phenol. So aniline to phenol already நம்ம conversion படிச்சாச்சு. கரெக்ட்டா? So aniline என்ன பண்ணணும், we should convert into the benzene diazonium salt. So aniline நம்ம என்ன பண்றோம், reaction once எழுதிடலாமா? So second one, so aniline it is benzene connected to NH2. so அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும், NaNO2 ஆட் பண்றோம். so what we will get benzene connected to N2 plus Cl minus. so இது கூட நான் என்ன ஆட் பண்ணணும், water ஆட் பண்ணா போதும், நமக்கு phenol கிடைச்சாச்சு. so we got phenol, right? so that's all guys, very simple. நம்ம class wind up பண்ணிக்கலாமா? யாருக்கா ஏதாவது doubts இருக்கா சொல்லுங்க. whoever is having a doubts you can ask me right now. okay, hope இந்த session helpful இருக்கும்னு நினைக்கிறேன். so whoever likes, don't forget to like this video and subscribe our channel. okay, so யாருக்கு ஏதாவது doubts இருந்ததுனா right now you can ask. HCl and temperature. yes, see NaNO2 plus HCl. this is Bharat. இங்க வந்து NaNO2 plus HCl 0 degree ல இருந்து 5 degree Celsius க்கு. okay, super Bharat, super, no doubts. okay guys, so then I'll send this PDF. we will meet in the evening live. so போயிட்டு நல்லா உட்கார்ந்து படிங்க. okay, so நல்லா very very important, ஒவ்வொரு மார்க்ஸ்மே it's very very important. why glucose has an aldehyde group, why ma'am glucose has an aldehyde group, why doesn't give the shift test like other aldehyde? இது revision testல கேட்டிருந்தாங்க. actually இதுல எனக்கு மார்க் போயிடுச்சு. okay, super. good question. see இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த Schiff's reagent பாத்தீங்கன்னா it's a weak nucleophilic addition reagent. நம்ம cyanohydrin which is HCN
NH2OH இதெல்லாம் எங்க பண்ணாலுமே ரியாக்ஷன் நடக்கும் கார்பனைல் குரூப்புக்கு. ஆனா இந்த Schiff's reagent to NH2OH is also weak. I am sorry, NH2OH is also weak. So NH2OH and then the Schiff's reagent இது எல்லாமே weak reagent, mild reagent. அதனால reaction நம்மளுக்கு நடக்காது. Okay, இதுதான் answer. Okay, it's a very good question, superb question. Superb, very good. Saravanan, hi. Okay, so only the word நீங்க என்ன எழுதணும்னா it's a mild reagent. Schiff's reagent hydroxylamine, it's a mild reagent, it will not break the C double bond. Okay, balance இருக்கதெல்லாம் strong reagents. Okay guys, I think we will wind up the session. Okay, so thank you all of you, study well. Okay, so it's very important decisions. Cut off for the first mark, first exam cut off கான. So நல்லா படிங்க, கண்டிப்பா பேப்பர் ஈஸியா தான் வரும். So பயப்பட வேண்டாம். ஸோ இப்போ இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு புலம்புறது இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி புலம்புறது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ப்ளீஸ் ஃபோக்கஸ் யுவர் ஸ்டடீஸ். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ பிடிஎஃப் இந்த செஷனோடதும் அண்ட் தென் நெக்ஸ்ட் செஷனோடதும் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் தென் இந்த பேசிக் ஸ்ட்ரென்த்தும் I'll upload it. ஸோ பரத் want a basic strength slide, correct, right? Okay, sure, I'll upload it. Okay, I'll upload it within a 1 hour guys. So உங்களுக்கு 1 o'clock or 1:30க்கு முன்னாடி ஷியராக வந்துடும். Okay, so we will meet in the evening session. Bye, all the best.